அத்தியாயம் 25. ஜெயிடம் தலையிடாதே என்று கூறிவிட்டாலும் கிருஷ்ணாவிடம் பழைய உற்சாகம் மீளவே இல்லை. மிகவும் இறுகித்தான் சுற்றி கொண்டிருந்தான். இடையில் நளினி ஒரு வார லீவை 1 மாதமாக நீட்டித்திருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட போது அவளுக்கு அழைத்து விசாரிக்கவும் செய்தான். அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலராம், அதான் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதா போச்சு என அவள் கூற, பார்த்துக்கோ நளினி, ஏதாவது உதவி என்றால் கண்டிப்பாக கூப்பிடு என்று விட்டு போனை வைத்து விட்டான். அவனின் அழைப்பு மாறி இருந்தது. லேசாக உறுத்தினாலும் தந்தையை பற்றிய கவலையில் இருந்தவள் அதை பெரிதாக ஆராயவில்லை. சாவித்திரிக்கு பிரசவ நாள் நெருங்கிக் கொண்டிருந்ததால் வளைகாப்புக்கு ஏற்பாடு செய்தனர். முக்கால்வாசி பிரேம் தன் பணத்தில்தான் செய்தான். எப்போதும் போல் கிருஷ்ணா ஆசைக்கு சிலவற்றை மட்டும் அவனுக்கு விட்டு கொடுத்து விட்டான். வழக்கம் போலவே வளைகாப்புக்கு கிருஷ்ணா இருப்பதா வேண்டாமா என்ற வாக்குவாதம் வந்தது. இந்த முறை கிருஷ்ணாவே நேரடியாக சாவித்திரியிடம் பேசினான். மாலை நேரம் அவள் ஓய்வாக வீட்டு வாசலில் பிரேமுடன் நடந்து கொண்டிருக்க, அன்று சீக்கிரமே வீட்டுக்கு வந்திருந்த கிருஷ்ணா ஃப்ரெஷ் ஆகிவிட்டு அவர்களை தேடி வந்தான். அவனை பார்த்ததும் சாவித்திரி நின்றுவிட அவனும் நேராக விஷயத்திற்கு வந்தான். அக்கா, வளைகாப்பு அன்று நான் வீட்டிலாவது இருக்கலாமா? சபையில் வந்து கண்டிப்பா நிற்க மாட்டேன். என் ரூமிலேயே இருந்துக்கிறேன். வெளியில மட்டும் தங்க சொல்லாதீங்களேன் ப்ளீஸ், அவன் கெஞ்சலாக கேட்க, அவன் குரலில் புதிதாக தெரிந்த வழியை பிரேம் குழப்பத்துடன் பார்த்தான். என் மானத்தை வாங்காமல் இருந்தா சரி. உன்னால் அன்று ஏதாவது பிரச்சனை வந்தால் எனக்கும் என் குழந்தைக்கும் ஆபத்தாகத்தான் முடியும். அதுதான் வேண்டும் என்றால் என்னவோ செய். அவள் வெறுமையாக பேசியதை அதேபோல் உணர்வுகளற்று கேட்டுக்கொண்டவன், என்னால் ஒரு பிரச்சனையும் கட்டாயம் வராது. கீழே இறங்கியே வரமாட்டேன். ஐ ப்ராமிஸ் என்று விட்டு கிருஷ்ணா உள்ளே சென்று விட்டான். சாவிமா, இத்தனை கோபம் வேண்டாண்டா. ஊரை பற்றி யோசிப்பதை நிறுத்திட்டு கொஞ்சம் அவனை பற்றி யோசி. அவனால் இத்தனை நாளில் உனக்கு ஏதாவது தப்பு நடந்திருக்கிறதா? உன்னை அவமானப்படுத்துவது போல் ஏதாவது செய்திருக்கானா என்று யோசி சாவி. இந்த அளவு கோபமும் வெறுப்பும் தேவையாமா? மென்மையாக பிரேம் கூற, தேவையில்லைதான். இவன் முகத்தில் விழிக்காமல் இருந்துவிட்டால் தேவைப்படாது என்றால் அவள் சலிப்புடன். அவன் குணத்தை பற்றி யோசிக்க சொன்னேன் சாவி. ஒரே பிடியில் நிற்காமல் கொஞ்சம் வேறு பக்கமும் பார். இப்போ எதுவும் சொல்லாதே. நமக்குள் சண்டை வேண்டாம். பொறுமையா யோசித்துவிட்டு பேசு. குறுக்கே ஏதோ சொல்ல வந்த சாவித்திரியை தடுத்து பிரேமே பேசி முடித்து விட்டான். அடுத்து அவன் அவர்கள் குழந்தையை பற்றி பேச தொடங்கிவிட அவளும் அப்போதைக்கு அந்த டாப்பிக்கை விட்டுவிட்டாள். அவளே சரியாக நினைத்தாலும் விதிக்கு அது பிடிக்கவில்லை போல். அடுத்த 2 நாளில் நடந்த வளைகாப்பில் அனைத்தும் கைமீறி போனது. சொன்னது போலவே வளைகாப்பு அன்று கிருஷ்ணா வீட்டில்தான் இருந்தான். ஆனால் கீழே வரவில்லை. மேலே சற்று மறைவாக நின்று கீழே நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். மெல்லிய சரிகை போட்ட மஞ்சள் நிறப்பட்டில் நிறைமாத வயிற்றுடன் அழகாக அமர்ந்திருந்த தமக்கையை பார்த்தபோது அவன் முகத்தில் ஒரு நிறைவான புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. அவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவள் வாழ்க்கை அழகாக அமைந்துவிட்ட மகிழ்ச்சி அவனுக்கு. கீழே ஒவ்வொருவராக வந்து சாவித்திரிக்கு நலுங்கு வைத்து வளையல் போட்டு விட்டனர். அனைவரும் வளையல் போட்டு முடித்ததும் கடைசியாக பிரேமும் தான் தனியாக வாங்கி வந்திருந்த மெல்லிய தங்க வளையலை அணிவித்தான். அனைத்தையும் ஒரு கேமராமேன் போட்டோ வீடியோ என்று எடுத்துக்கொண்டிருந்தான். இதை கிருஷ்ணாதான் ஏற்பாடு செய்திருந்தான். இந்த நினைவுகள் எல்லாம் பொக்கிஷமாக இருக்க வேண்டும் என்று பிரேமிடம் வாக்குவாதம் செய்து ஏற்பாடு செய்திருந்தான். நலுங்கு வைத்து முடித்ததும் அனைவரும் கொஞ்சம் ஓய்வாக அமர, அப்போதுதான் ஒரு சொந்தக்கார பெண்மணி சும்மா இல்லாமல் பேச்சை தொடங்கினார். உன் அப்பா தனியா ஒரு குடும்பம் வச்சிருந்தாராமே, உண்மையா சாவித்ரி என அவர் கேட்டு வைக்க அவளோ அதிர்ந்து விழித்தாள். அவள் பதிலை எல்லாம் யாரும் எதிர்பார்க்கவில்லை. பேச்சு தானாக வளர்ந்தது. ஆமாடி, உனக்கு தெரியாதா? ஒரு பையன் கூட இருக்கானாம். சாவித்திரிக்கு இளையவன். இங்கேதான் இருக்கான். ஏன் சாவித்ரி, அவனையெல்லாமா வீட்டில் விட்டு வச்சிருக்க? 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன பேசுவாங்க? போக சொல்லக்கூடாதா? தம்பி பாசமோ என்னவோ. சித்தி பிள்ளை மீதெல்லாம் பாசமா வரும். அசிங்கம் அசிங்கம். ஆள் ஆளுக்கு ஒன்று பேச கிரிஜாவும் அதில் சேர்ந்து கொண்டார். சாவித்ரி என்னடி பண்ணுவா? பாவம், அவளும் அவனை போக சொல்லி எத்தனையோ சொல்லிட்டா. அவன் போவேனா என்று அடம்பிடிக்கிறான். எல்லாம் என் அண்ணன் சொத்து படுத்தும் பாடு. இவளுக்கு ஒன்றும் தராமல் சுருட்டத்தான் இங்கேயே இருக்கான். மாப்பிள்ளைக்கு கூட தெரியும் என அவர் பிரேமையும் இழுத்துவிட, பிரேமோ கத்தி விடாமல் இருக்க படாத பாடுபட்டு போனான். எல்லோரும் என் மனைவி வளைகாப்பிற்கு தானே வந்தீங்க, இப்போ இந்த விஷயம் ரொம்ப முக்கியமா? சாப்பிடலாம் வாங்க என்றவன், நீயும் வா சாவிமா என அவள் புறம் திரும்பிவிட, இருப்பதை கேட்கத்தானே செய்வாங்க என்று புலம்பிக் கொண்டேதான் பெண்கள் எழுந்தனர். சாவித்திரியோ கணவன் கைகளை அழுத்தமாக பிடித்து கொண்டு எழுந்தாள். அவள் கட்டுப்பாட்டை எல்லாம் மீறி அவள் கண்கள் கலங்கித்தான் இருந்தது. எத்தனை அழகான நாள் இன்று! அவள் குழந்தையை வரவேற்கும் நாள். பூரிப்பும் மகிழ்ச்சியுமாக கடந்திருக்க வேண்டிய நாள். எல்லாம் போச்சு. வெறும் வழிதான் மிச்சம். அவளுக்கு மட்டும் மகிழ்ச்சி என்பதை கொடுத்து வைக்கவில்லை போல் என வேதனையுடன் நினைத்து கொண்டே எழுந்தாள் சாவித்ரி.
அனைவர் வாயும் தன் ஒரு பதிலில் அடைந்துவிடும் என்று உணரும் அளவு அவளுக்கு அப்போது யோசிக்க தெரியவில்லை. மேலே நின்று கொண்டிருந்த கிருஷ்ணாவும் அதையே தான் நினைத்து கொண்டிருந்தான். கண்களை மூடி சுவரில் சாய்ந்து நின்று விட்டவனுக்கு அப்போது கூட சாவித்திரியை நினைத்துத்தான் கஷ்டமாக இருந்தது. என் குடும்பத்தை பற்றி பேசாதீங்க என்று அவள் சொல்லும் ஒரு வார்த்தையில் எல்லாமே முடிந்துவிடும். ஆனால் அவள் சொல்லும் மனநிலையில் இல்லையே. அவனை தம்பியாக பார்த்தால்தானே அவள் வாயில் அந்த வார்த்தை வரும். அவள்தான் அப்படி பார்க்கவே இல்லையே. நிச்சயம் அவமானமாகத்தான் கருதியிருப்பாள். இவர்கள் கொஞ்சம் சும்மா இருந்து தொலையக்கூடாதா என்று நினைத்தவனுக்கு கோபமும் வேதனையும் போட்டி போட்டு கொண்டு வந்தது. ஒருவாறு உணவு முடிந்து அனைவரும் கலைந்து சென்றுவிட கிரிஜாதான் கடைசியாக கிளம்பினார். போகும் நேரத்திலும் சும்மா இல்லாமல் அவர் சாவித்திரியை ஏற்றிவிட்டுத்தான் சென்றார். எல்லாம் இந்த நாசமா போனவனால வந்தது. உன் நிம்மதியை கெடுக்கவென்றே வந்தான் போல். அவன் இருக்கும் வரை இதுங்க வாயை மூடவே முடியாது சாவித்திரி. நீ எதுவும் மனசுல வச்சுக்காம ரெஸ்ட் எடுமா என்று விட்டு கிரிஜா கிளம்பி விட, இந்த லட்சணத்துல பேசிட்டு மனசுல வேற வச்சுக்க கூடாதான் சே என எரிச்சலுடன் நினைத்து கொண்டான் பிரேம். சாவித்திரியும் அமைதியாக தன் அறைக்கு வந்து அமர்ந்து விட்டாள். அவளை தொடர்ந்து வந்த பிரேம், விடு சாவிமா, ஏதோ பேசிட்டு போறாங்க என மெதுவாக கூற, என்ன விடுவது பிரேம், எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? என் அப்பாவும் எதுவும் யோசிக்கல, இவனும் எதுவும் யோசிக்க மாட்டேன் என்கிறான். எல்லார் சுயநலத்துக்கும் நான் தான் பலியாடா? ஐயோ, எனக்கு எரிச்சலா இருக்கு பிரேம். தலையை அழுத்தமாக பிடித்து கொண்டு சாவித்ரி கத்திவிட்டாள். அதே நேரம் கிருஷ்ணாவும் அவளை தேடி வந்தான். சாவிமா, வேண்டாண்டா, டென்ஷன் ஆகாதம்மா, குழந்தைக்கு நல்லதில்லை. புரணை பேசுவதற்கெல்லாம் மரியாதை கொடுத்தால் நம் வாழ்க்கையை வாழவே முடியாதுடா என மென்மையாக பிரேம் கூற, சாரிக்கா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ் என்றான் கிருஷ்ணாவும். அவன் குரலில் நிமிர்ந்தவளுக்கு அவனை பார்த்ததும் மேலும் கோபம் தலைக்கேறிவிட்டது. வேகமாக எழுந்தவள் அவன் சட்டையை கொத்தாக பிடித்து விட்டாள். எங்கிருந்துடா என் வாழ்வில் வந்து தொலைத்தாய்? உன்னை என்று பார்த்தேனோ அன்றே என் நிம்மதியெல்லாம் போச்சு. என் அப்பா தனியாகத்தானே உன்னை வைத்திருந்தார். அப்படியே இருந்து தொலைய வேண்டியதுதானே? கேவலம் இந்த காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு என் வீட்டில் வந்து உட்காந்து என் மானத்தை இப்படி வாங்குறியே. உனக்கு மனசாட்சியே இல்லையா? என் குழந்தையை கொண்டாட வேண்டிய நாள்டா இது. உன்னால எல்லாம் பாழா போச்சு. நீ இப்படியே இங்கேயே உட்கார்ந்துரு. என் வாழ்க்கையில் ஒரு சம்பவமும் சந்தோஷமா நடக்காது. என்னை அழித்து அதில் தாண்டா நீ வாழப்போகிறாய். நான் ப்ரெஷர் வந்து சாகணும். நீ மொத்தமா இந்த சொத்தை எடுத்துக்கணும். அதுதானே உன் திட்டம். கொண்டு போட்டுடுடா, கொண்டு போட்டுரு. அவன் சட்டையை பிடித்து உலுக்கிக் கொண்டே பெரும் கோபத்துடன் கத்தியவள் அதே நேரம் அழுது கொண்டே கட்டிலில் அமர்ந்து விட்டாள். அவளை வேதனையுடன் பார்த்த கிருஷ்ணா, உங்க சந்தோஷத்தை அளிக்க நான் ஒரு நாளும் நினைத்ததில்லை அக்கா என மெதுவாக கூற, நீ என் தம்பி என்று உயிருடன் சுற்றி கொண்டிருக்கும் வரை எனக்கு நிம்மதியே கிடையாதடா என்றாள் அவள் வெறுப்புடன். அவள் வார்த்தைகளில் கிருஷ்ணா முகம் ஒரே அடியாக இறுகி போயிற்று. சாபிமா என பிரேம் ஏதோ பேச வர கிருஷ்ணா அவரை நிமிர்ந்து பார்த்து மறுப்பாக தலையசைத்தான். தமக்கை முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் மெதுவாக அவள் கையை பிடித்து அவளுக்காக தான் வாங்கியிருந்த தங்க வளையலை அவள் கையில் அணிவித்து விட்டான். மீண்டும் சொல்றேன், உங்க சந்தோஷத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன்கா என அழுத்தமாக கூறியவன் அடுத்த நொடி எழுந்து விட்டான். ஒரே ஒரு நொடி தலை குனிந்து சிரமப்பட்டு மூச்சு விட்டு கொண்டிருந்த தமக்கையை பார்த்தவன் ஒரு முடிவுடன் வேகமாக வெளியேறிவிட்டான். இன்று நடந்த கூத்தை பார்த்துவிட்டு பிரேமால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அதுவும் கிருஷ்ணா முகத்தில் தெரிந்த அதீத வலியை பார்த்தவனுக்கு இதற்கு மேலும் தான் அமைதியாக இருந்தால் அது கிருஷ்ணாவிற்கு செய்யும் பெரும் துரோகம் என்று தோன்றிவிட்டது. சாவித்ரி அருகில் அமர்ந்த பிரேம் முதலில் அவளுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தான். அவளும் அமைதியாக வாங்கி குடித்தாள். நீ பேசுவது ரொம்ப தவறு சாவிமா என பிரேம் நிதானமாக கூற, பிரேம் நீங்களுமா என்றவளுக்கு மீண்டும் கண் கலங்கியது. அழக்கூடாது சாவி, எப்படியாவது உனக்கு புரிய வைத்து விடலாம் என்று நானும் இத்தனை நாள் பொறுத்து விட்டேன். இனியும் முடியும் என்று தோன்றவில்லை சாவிமா. இன்று நீ விட்ட வார்த்தைகள் ரொம்பவும் அதிகப்படி. முதலில் அவன் சொத்துக்காக இருக்கிறான் என்னும் கேவலமான எண்ணத்தை தூக்கி போடு என பிரேம் அழுத்தமாக கூற அவனை முகம் சுருங்க ஒரு நம்பாத பார்வை பார்த்தாள் சாவித்ரி. அவள் பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்டவன், நீ நம்ப மாட்டாய் என்று தெரியும் சாவி. உனக்கு வந்த போதனைகள் அப்படி. இரு வரேன் என்றவன் வேகமாக எழுந்து சென்று பீரோவிலிருந்து ஒரு ஃபைலை எடுத்து வந்தான். படித்துப்பார். நம் கல்யாணத்துக்கு முன்னாடியே மொத்த சொத்தும் அவன் உன் பெயரில் மாற்றிவிட்டான். சொத்துதான் வேண்டுமென்றால் நீயே கொடுக்க தயாராக இருக்கும் போது சுலபமாக வாங்கியிருக்க மாட்டானா? அவனுக்கு தேவைப்படுவது அன்பு மட்டும்தான். ஆனால் நீயோ ஒவ்வொரு முறையும் அவன் மனதில்தான் அடிக்கிறாய் சாவி. பாவண்டி அவன். பிரேம் பேச பேசவே சாவித்ரி அந்த பத்திரத்தை பார்த்து விட்டாள். அதை படித்து முடித்ததும் அவள் மனம் சற்றே தடுமாறத்தான் செய்தது. கோபம் குறைந்து இப்போதுதான் அவள் மனம் வேலையை செய்தது. இது இருந்துட்டு போகட்டும் பிரேம். சொத்து வேண்டாம் என்றால் போய் தொலைய வேண்டியதுதானே. அப்பா இறந்த பின்னாவது போயிருக்க வேண்டும். ஏன் இங்கேயே இருந்து சாவடிக்கிறான்?
அவள் குரலில் இருந்த எரிச்சல் பிரேமிற்கு புரிந்தது. வெறும் சொத்து அவள் மனதை மாற்றாது என்றுதானே அந்த பத்திரத்தை பற்றி சொல்லாமல் விட்டிருந்தான். அதுதான் நடந்தது. கொஞ்சம் மூளையை பயன்படுத்த சாவிமா. உன் அப்பா இறந்தபோது நீ தனியா இருக்க வேண்டிய சூழல். உன்னை தனியா விட முடியாமல் தான் உடன் இருந்தான். கல்யாணத்துக்கு பின் அவன் இருப்பதற்கு நான் தான் காரணம் என்ற பிரேம் இருவரையும் சேர்த்து வைக்க தான் முயன்றதையும் கூறினான். உன் வேதனை தவறில்லை சாவி. ஆனால் நீ உன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறாய். உன்னைப் போலவே அவனும் பாதிக்கப்பட்டவன்தான். அதை கடந்து வந்து அவன் பாசத்திற்கு ஏங்குகிறான். அதை கொடுக்க முடியாவிட்டாலும் இப்படி வெறுப்பை கொட்டணுமா? யோசி சாவி. சொத்தும் வேண்டாம் எனும் பொழுது பாசத்தை தவிர வேறு என்ன வேண்டி அவன் உன்னுடன் இருக்கப் போகிறான்? பிரேம் பேச பேச சாவித்ரி பெரிதாக குழம்பி போனாள். இது நாள் வரை கிருஷ்ணாவை பற்றிய அவள் பார்வை முற்றிலும் வேறாகத்தான் இருந்தது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல் முதலில் அவனை தவறாக பார்த்து விட்டதால் அவளால் அந்த பார்வையை மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் கிரிஜா மாற்றிக்கொள்ள விடவில்லை. கிரிஜாவை தாண்டி அவளிடம் கிருஷ்ணாவை பற்றி இப்போதுதான் பிரேம் பேசியிருக்கிறான். அதிலும் அவன் கூறிய விஷயங்களும் அதற்கு சாட்சியாக அவள் கையில் இருந்த பத்திரமும் அவளை முதல் முறை வேறு பார்வையில் யோசிக்க வைத்தது. அடுத்த சில நாட்கள் கிருஷ்ணா வீட்டிற்கு வரவில்லை. பிரேம் அழைத்த போது, வேலமாமா, ராத்திரியும் பார்க்க வேண்டியிருக்கு. ஜெய்யுடன் இருக்கேன். வேலை முடிந்ததும் வரேன் என சாதாரணமாகவே கூறிவிட்டான். பிரேமும் சாவித்ரி சரியாக யோசிப்பதை புரிந்து கொண்டு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டான். கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணா பற்றி அவளுக்கு கூறினான். அவனை மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கும் முன் விசாரித்தது, அவனை கட்டாயப்படுத்தி திருமண செலவு பாதி ஏற்றுக்கொண்டது, அவளுக்காக பார்த்து பார்த்து சமைத்து கொடுத்தது, இந்த வளைகாப்பில் அவன் ஆசைப்பட்டு செய்தது என மெதுமெதுவாக பிரேம் அனைத்தையும் கூறினான். முக்கியமாக அவள் மகிழ்ச்சிக்காக தன்னிடம் ஹோட்டலை ஒப்படைத்துவிட்டு அவன் போக துடிப்பதையும் கூறினான். சாவித்திரிக்கு யோசிக்க யோசிக்க அவன் பக்க நியாயம் புரிய தொடங்கியது. அவளுக்கு மட்டுமா அவமானம்? அவன் வாழ்க்கையே அந்த அவமானத்தில் தானே போயிருக்கிறது. பாவம், தனியாகவே வளர்ந்திருக்கிறான். அவனை விடவா அவளுக்கு வழிகள் அதிகம்? யோசிக்க யோசிக்க எத்தனை பெரிய முட்டாள்தனம் செய்து கொண்டிருக்கிறோம் என அவளுக்கு புரிந்தது. அவனும் பாவம்தான் இல்லையா பிரேம்? ரொம்ப படுத்திட்டேனே, என்னை மன்னிப்பானா என சாவித்ரி திடீரென கேட்டபோது பிரேமுக்கே பெரும் ஆச்சரியம்தான். சாவி, நீதான் பேசுறியா? உண்மையாவே கிருஷ்ணாவை ஏற்றுக்கொள்கிறாயா என பிரேமும் இன்னமும் நம்பாமல் கேட்க, சாரி பிரேம், அவன் விஷயத்தில் கண்ணிருந்தும் குருடாவே இருந்துட்டேன். இந்த சொத்து விஷயம் கண்ணை மறைத்து விட்டது பிரேம். அதை ஒதுக்கி வைத்துவிட்டு யோசித்தால் அவன் மேல் கோபப்பட காரணமே இல்லை. கொஞ்சம் நிதானமாக அவனிடம் பேசியிருந்தால் கூட புரிந்திருக்கும். ச்சே, சரியான முட்டாள் நான் என தலையில் அடித்து கொண்டாள் சாவித்ரி. அவள் வேகமாக அடித்து கொண்டதில் பிரேம்தான் அவள் கையை பிடித்து தடுத்தான். லவ் யூ டி சாவிமா, நீ புரிந்து கொள்வாய் என்று தெரிந்திருந்தால் முன்னாடியே எல்லாம் சொல்லியிருப்பேன். கிருஷ்ணாவிடம் பேசுகிறாயா? நீ வர சொன்னால் என்ன வேலை என்றாலும் போட்டுவிட்டு வந்து விடுவான் என பிரேம் வேகமாக கேட்க, சற்றே சங்கடமாக இருந்தாலும் அவள் மறுக்கவில்லை. கூப்பிடுங்க என அவள் கூறிவிட பிரேமும் தன் போனிலிருந்து கிருஷ்ணாவிற்கு அழைத்து அவளிடம் கொடுத்தான். நடுங்கும் கைகளுடன் அதை வாங்கி கொண்டவள் முதல் முறை தம்பி மேல் எழுந்த இரத்த பாசத்தை அந்த நொடிதான் உணர்ந்தாள். என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று அவள் யோசித்து கொண்டே இருக்க அந்த பக்கம் போன் எடுக்கப்படவே இல்லை. ரிங் போய் முடித்ததும் பிரேமிடம் போனை நீட்டியவள், எடுக்கல பிரேம் என்று கூற அவனும் முயற்சித்து பார்த்தான். அவன் மேலும் 2 முறை முயன்றும் போன் எடுக்கப்படவே இல்லை. முழுதாக தன் தவறை உணர்ந்து தம்பியிடம் மன்னிப்பு கேட்டு அவனுடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஆசையுடன் காத்திருந்த சாவித்ரிக்கு அடுத்து கிடைத்தது என்னவோ அவன் இறந்துவிட்ட செய்திதான். அத்தியாயம் 26. சாவித்ரியிடம் பேசிவிட்டு வந்த கிருஷ்ணா ஒரு நாள் முழுவதும் அமைதியாகத்தான் இருந்தான். அவன் மனம் பலதையும் யோசித்து கொண்டிருந்தது. அன்று இரவு கிருஷ்ணா ஜெய்யுடன் அவன் வீட்டிற்கே செல்ல, வளகாப்பில் என்னடா நடந்து தொலைச்சது என ஜெய் நேரடியாகவே கேட்டுவிட்டான். உனக்கு நல்ல மூளைடா என கிருஷ்ணா ஒரு கசப்பான புன்னகையுடன் கிண்டல் செய்ய, விஷயத்தை சொல்லுடா என்றான் ஜெய் கடுப்புடன். கிருஷ்ணாவும் எப்போதும் போல் எதையும் மறைக்காமல் கூறிவிட்டான். அவன் கூறியதை கேட்டு ஜெய்க்கு சாவித்ரி மேலும் சேர்த்துத்தான் கோபம் வந்தது. இதெல்லாம் தேவையா கிருஷ்ணா? ஹோட்டல் எப்படியோ போகட்டும்டா, விட்டுட்டு வா, இனி பிரேம் சார் பார்த்துப்பார் என ஜெய் கூற, நானும் அதே தாண்டா நினைத்தேன் என அதிசயமாக ஆமோதித்தான் கிருஷ்ணா. ஆனாலும் அக்கா சொல்வது நியாயம்தானே? நான் உயிருடன் இருக்கும் வரை இந்த கெட்ட பெயர் சுற்றி கொண்டேதானடா இருக்கும். கிருஷ்ணா சத்தமாகவே யோசிக்க ஜெய் ஒரு நொடி பதறிவிட்டான். முட்டாள்தனமா யோசிக்காத கிருஷ்ணா என ஜெய் வேகமாக கூற, கிருஷ்ணாவோ கொஞ்சமும் பதறவில்லை. நான் உயிருடன் இருப்பது யாருக்காவது தேவைப்படுமாடா? நளினிக்கு நான் இல்லாமல் போனால் ஒரு கஷ்டமும் இல்லை, வேறு யாருக்குமே இல்லை. ஆனால் அதே நேரம் நான் இறந்தால் அக்காக்கு நிம்மதி. இறந்தவனை பற்றி பேசக்கூடாது என்பதற்காகவாவது இந்த பேச்சுக்கள் குறைந்துவிடும்.
அக்காவுக்கும் நான் என்று வந்து நிற்பேனோ என்ற பயம் இருக்காது. எப்படி பார்த்தாலும் என் இறப்பு தானேடா சரியான தீர்வாக இருக்கும். ஜெயை நிமிர்ந்து பார்த்து கிருஷ்ணா கேட்க, அடுத்த நொடி ஜெய் கிருஷ்ணாவை ஓங்கி அறைந்து விட்டான். முட்டாள், என்னடா யோசிக்கிற? யாரோ என்னவோ சொல்லட்டும், அதற்காக சாக முடியுமா என கத்திக்கொண்டே ஜெய் எழுந்துவிட, மெதுவாகத்தான் நண்பன் கோபமே அவனுக்கு புரிந்தது. அவன் அன்பில் மனம் நெகிழ்ந்துவிட, இப்போ யாருடா சாக போறா? நான் யோசிப்பதே வேறு. கோபப்படாமல் கேளு, முக்கியமா அடிக்காம. வலிக்குதுடா, உட்காரு சொல்றேன் என சிறு புன்னகையுடன் கிருஷ்ணா கூற, ஜெய் ஒன்றும் புரியாமல் அமர்ந்தான். கவனி ஜெய், என் இழப்பு யாரையாவது பாதிக்குமா என்று மட்டும்தான் யோசித்தேன். பெரிதாக பாதிக்கப் போவதில்லை. மாறாக ஒருவருக்கு மன அமைதி கொடுக்கும். அதுவும் என் அக்காவுக்கு. எனக்கு இருக்கும் ஒரே சொந்தண்டா. என் இழப்பு தான் அவங்களுக்கு நிம்மதி என்றால் அதை கொடுத்து விடலாம் என்றுதான் யோசித்தேன். அதற்காக தற்கொலை செய்து கொள்ளும் அளவு நான் கோழை இல்லைடா, அழுத்தமாக கிருஷ்ணா கூற, நீ தமிழில்தான் பேசுற கிருஷ்ணா, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றான் ஜெய் பாவம் போல். எங்காவது வெளியூர் போயிடுவோம் ஜெய். கோவையில் தொடங்க வேண்டிய பிசினஸை வேறு எங்காவது செய்வோம். அதற்கு முன் இங்கே நான் இறந்து விட்டது போல சின்ன டிராமா. உன் ஸ்பான்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் தானே, அவரிடம் கேட்டு ஒரு அனாதை பிணம் வாங்கிக்கலாம். என் ட்ரெஸ் போட்டு முகத்தை சிதைத்துவிட்டு நான் தான் ஆக்சிடென்ட்டில் இறந்து விட்டேன் என்று காட்டிவிடுவோம். கொஞ்ச நாள் வருத்தப்படுவாங்க, அப்புறம் எல்லோருமே மறந்துடுவாங்க. நாமும் இந்த பக்கமே வர வேண்டாம். ஓகேவா? டேய், எவ்வளோ ஈஸியாக சொல்கிற. இந்த அளவெல்லாம் போகணுமா கிருஷ்ணா? அதுக்கு பேசாமல் நான் போறேன்னு சொல்லிட்டு வந்துடேன்டா. நீ சொன்ன மாதிரி வேறு ஊர் கூட போயிடலாம். ஏனோ இந்த உயிர்விடும் நாடகம் எல்லாம் ஜெய்க்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. கிருஷ்ணாவோ தன் முடிவில் தெளிவாக இருந்தான். அனுபவிக்கும் அவனுக்குத்தானே வழி தெரியும். இல்ல ஜெய், நான் உயிருடன் இருக்கும் வரை என் பேச்சும் நான் வந்து விடுவேனோ என்ற பயமும் இருந்து கொண்டே இருக்கும். கிருஷ்ணா என்னும் ஒருவன் இறந்ததாகத்தான் இங்கே இருக்க வேண்டும். நீ அந்த அங்கிள் நம்பர் கொடு, நான் பேசுகிறேன் என கிருஷ்ணா கேட்டுவிட, ஆடண்டா நீ என்று புலம்பிக் கொண்டே தன் ஸ்பான்சர் நம்பரை கொடுத்தான் ஜெய். ஜெய் ஸ்பான்சர் கிருஷ்ணா கேட்டதற்கு உடனடியாக ஒத்துக்கொள்ளவில்லை. அவரிடம் கெஞ்சி கூத்தாடித்தான் கிருஷ்ணா சம்மதம் வாங்கினான். ஜெய் போலவே சிறு வயதிலிருந்தே அவருக்கு கிருஷ்ணாவையும் தெரியும். அவன் நிலையை கூறி ஒரே அடியாக கெஞ்ச, கடைசியாக அவர் வேறு வழி இல்லாமல் தான் ஒத்துக்கொண்டார். அதுவும் ஒரு கட்டத்தில் அவரை நேரில் பார்த்து காலில் விழாத குறையாக கிருஷ்ணா கெஞ்சியதும் தான் அவர் ஒத்துக்கொண்டார். என் பெயர் எங்கேயும் வெளியே வரக்கூடாது கிருஷ்ணா, வந்தால் உன்னை அரெஸ்ட் பண்ணவும் தயங்க மாட்டேன் என்று கூறித்தான் அவர் உதவ முன்வந்தார். ஒருவாறு எல்லாம் தயார் செய்து அடையாளம் தெரியாத ஒரு அனாதை பிணத்தை அவர்கள் ரெடி செய்து முடித்த அன்றுதான் சரியாக பிரேம் கிருஷ்ணாவிற்கு அழைத்தது. முதல் சில அழைப்புகளை எடுக்க முடியாமல் அவர்களுக்கு வேலை சரியாக இருந்தது. முடிந்தவரை அவன் உடை, பர்ஸ், மச்சம் என சில அடையாளங்களை அந்த உடலில் கொண்டு வந்த பின் தள்ளி இருந்து பார்த்தால் கிருஷ்ணா போலவேதான் அந்த உடல் இருந்தது. பிரேம் சார் பல முறை கூப்பிட்டார் கிருஷ்ணா என ஜெய் கூற, தன்முன் இருந்த உடலையே பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணா நிதானமாக ஜெய்புரம் திரும்பினான். அவன் கையில் இருந்த போனை வாங்கியவன் அதை அடுத்த நொடி தரையில் எறிந்து உடைத்து விட்டான். மொத்தமாக நெருங்கி போன போன் மற்றும் பர்ஸை ஜெய் கையில் கொடுத்தவன் தன் வாட்ச், செயின் அனைத்தையும் கழட்டி அவனிடம் கொடுத்தான். உன் போனில் இருந்து மாமாவுக்கு கூப்பிட்டு நான் ஆக்சிடென்ட்டில் செத்துட்டேன் என்று சொல்லு என வெறுமையாக கிருஷ்ணா கூற, அவன் வார்த்தைகளை ஜெய்க்கு என்னவோ போல் இருந்தது. இப்போதும் ஒன்றும் மோசம் போகல கிருஷ்ணா, வேண்டாண்டா, என்னால் முடியல என ஜெய் வேதனையுடன் கூற, அவனை நேராக பார்த்த கிருஷ்ணா, இப்போது நீ பொய்யாக சொல்லாவிட்டால் நாளை உண்மையாகவே சொல்ல நேரிடலாம், உன் இஷ்டம் என்றான் அழுத்தமாக. ஏண்டா படுத்தி தொலைக்கிற? கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டே ஜெய் காய, ப்ளீஸ் ஜெய், முடிந்தது, ஒரு நாளோ 2 நாளோ எல்லா கஷ்டமும் முடிந்து போகும், செய்துவிடு ப்ளீஸ் என்றான் கிருஷ்ணா கெஞ்சலாக. ஜெய்க்கும் வேறு வழி தெரியவில்லை. ஒரு பெருமூச்செடுத்து கொண்டவன் பிரேமிற்கு அழைத்து விட்டான். பிரேமோ ஃபோனை எடுத்ததுமே, கிருஷ்ணா எங்கே ஜெய்? அவன் ஃபோனுக்கு என்ன ஆச்சு? முதலில் ரிங் போச்சு, கொஞ்ச நேரமா அதுவும் இல்லை. உடைஞ்சு போச்சா என வேகமாக கேட்க, அவனுக்கு ஆக்சிடென்ட் சார் என ஜெய் பட்டென கூறிவிட்டான். என்ன ஆக்சிடென்ட்டா? என்னடா சொல்ற? எங்கே இருக்கீங்க? எந்த ஹாஸ்பிட்டல் இருக்க? பெருசா ஒன்றும் இல்லதானே என படபடப்புடன் பிரேம் கேட்க, ஜெய் கிருஷ்ணாவைத்தான் பார்த்தான். சொல்லிடுடா ப்ளீஸ் என கிருஷ்ணா மெதுவாக கூற, கிருஷ்ணா நம்ம விட்டு போயிட்டான் சார் என திக்கி திணறி ஜெய் கூற, டேய் என்ன உளர்ற? நீ முதல்ல எங்க இருக்க சொல்லு, நான் வரேன் என்ற பிரேம் படபடத்துத்தான் போனான். நானே கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் சார், வண்டியில் ஏற்றிட்டாங்க, வச்சுடுறேன் சார் என்ற ஜெய் சட்டென ஃபோனையும் வைத்து விட்டான். ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை சமன்படுத்தி கொண்டவன், கஷ்டமா இருக்குடா பாவி என நண்பனை திட்டிக் கொண்டே நடக்க, கோபப்படாதே ஜெய், கொஞ்சம் அழுதுடுடா, கோபமா நின்று காட்டி கொடுத்துடாதடா என்றான் கிருஷ்ணா. உருப்படாதவனே, எனக்கு நிஜமாவே அழுகதான் வருது.
ஒழுங்கா வீட்டை பார்த்து போ. இந்த நாடகத்தை முடித்து விட்டு வருவதற்குள் என்ன பாடுபட போறேனோ தெரியல. புலம்பிக் கொண்டேதான் ஜெய் வண்டியில் ஏறினான். அவன் கோபம் எல்லாம் தன் மீது இருக்கும் அன்புதான் என கிருஷ்ணாவிற்கு நன்றாகவே புரிந்தது. மீண்டும் சொல்றேன் ஜெய், இதுதான் எல்லோருக்குமே நிம்மதி. என் நிம்மதிக்காக செய்வதாக நினைத்துக்கொள். வேறு எதுவும் யோசிக்காதே என்று கூறி ஜெய்யை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தான் கிருஷ்ணா. வீட்டிலோ பிரேம் பேசியதை கேட்டு சாவித்ரி பெரிதாக பதறிவிட்டாள். என்னாச்சு பிரேம்? கிருஷ்ணாவுக்கு என்ன ஆச்சு? ஆக்சிடென்ட்டா? ஒன்றும் இல்லதானே என அவள் படபடவென கேட்க அவளிடம் என்ன சொல்வதென்று புரியாமல் ஒரு நொடி திணறிப்போனான் பிரேம். ஜெய் சொன்ன எதுவும் உண்மையாக இருக்கக்கூடாது என மனதார வேண்டிக் கொண்டவன், இரு சாவிமா, ஒன்றும் இல்லை, ஃபோன் கட்டாயிடுச்சு, கூப்பிடுறேன் என மனைவியை சமாளித்து மீண்டும் உண்மையாகவே ஜெய்க்கு அழைத்தான். இந்த முறை ஜெய்யும் ஃபோனை எடுக்கவில்லை. நாம் போகலாமா பிரேம்? வாங்க, நேர்லேயே போயிடுவோம் என கூறிக்கொண்டே சாவித்ரி எழுந்துவிட, இரு சாவிமா, கொஞ்சம் பொறு, ஜெயிடம் பேசிட்டு போகலாம் என அவளை சமாதானம் செய்தான் பிரேம். மீண்டும் மீண்டும் அடம் பிடித்தவளை அவன் கட்டுப்படுத்த போராடி கொண்டிருக்கும் போதே வாசலில் வண்டி நிற்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தில் ஒரு நொடி பிரேமிற்கே இதயம் நின்றுதான் விட்டது. யாரோ வந்திருக்காங்க பிரேம், கிருஷ்ணா தான் போல், நான் பார்க்கிறேன் என சாவித்ரி வேகமாக முன்னால் செல்ல, சாவிமா இருடா என அவளை தொடர்ந்தான் பிரேம். அவளோ அதற்குள் வாசலுக்கு வந்திருந்தாள். அங்கு கண்ட காட்சியில் உறைந்து நின்று விட்டவளுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியவில்லை. ஏன் யாரையோ வெள்ளை துணியில் சுற்றி கொண்டு வந்து தன் வீட்டில் வைக்கிறார்கள் என புரியாமல் விழித்தவள் பக்கத்தில் ஜெய்யை பார்த்ததும் ஒருவாறு சூழ்நிலையை கிரகிக்க முயன்று மூளை கொடுத்த விடையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து போனாள். வெளியே வந்திருந்த பிரேமுமே வெறும் உடலாக இருந்த கிருஷ்ணாவை பார்த்து துடித்துத்தான் விட்டான். தன் அருகில் வந்த கணவன் புறம் திரும்பிய சாவித்ரி, அது யாரு பிரேம்? ஏன் இங்கே என திணறலாக கேட்க பிரேமும் எதுவும் சொல்ல முடியாமல் திணறிப்போனான். ஜெய் அவன் அருகில் வர, என்னடா ஆச்சு என்றான் பிரேம் கட்டுப்படுத்த முடியாத கண்ணீருடன். ஆக்சிடென்ட் சார், பெரிய விபத்து, காப்பாற்ற முடியல, ஸ்பாட்லேயே என அவன் நிறுத்திவிட சாவித்திரிக்கோ மேலும் பயம் அதிகரித்தது. யாருடா இது என அவள் சத்தமாக ஜெய்யிடம் கேட்க அவளை எந்த உணர்வுமற்று பார்த்தவன் கிருஷ்ணாதான் என்றதோடு அமைதியாகிவிட்டான். அவ்வளவுதான். அத்தனை நேரம் என்ன நடந்தே இருக்கக்கூடாது என சாவித்ரி பயந்தாலோ அதையே வார்த்தையாக கேட்டதில் அவள் உடல் உயிர் அனைத்தும் நடுங்கி போயிற்று. ஐயோ, இல்லை, நான் நம்ப மாட்டேன் பிரேம், இவன் போய் சொல்றான், இவனை போக சொல்லுங்க என அவள் கத்த இரு ஆண்களுக்கும் சட்டென என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஜெய்யோ அவள் தவிப்பை வித்தியாசமாகத்தான் பார்த்தான். தான் நினைத்த அளவு இவர் மோசமில்லையோ என அவனுக்கு சந்தேகம்தான் வந்தது. பிரேம், இது கிருஷ்ணா இல்லை என்று சொல்லுங்களேன் என கணவன் சட்டையை பிடித்து கதறியவள் அவனிடமிருந்து பதிலே வராமல் போகவும், அப்போ அவன்தானா? போயிட்டானா? ஐயோ, நான் பாவி பிரேம், நான் தான் போ என்றேன், வீட்டை விட்டு தானே போக சொன்னேன், இப்படி நினைக்கலையே பிரேம், ஏதாவது பண்ணி அவனை எழுப்புங்களேன், நான் மன்னிப்பு கேட்கணும், ப்ளீஸ் பிரேம், அவனை எழுப்புங்க, இனி ஒன்றுமே சொல்ல மாட்டேன், பாசமா பார்த்துக்கிறேன், வர சொல்லுங்க பிரேம், ப்ளீஸ் வர சொல்லுங்க. கணவன் நெஞ்சில் சாய்ந்து கதறியவள் அப்படியே சரிந்து அமர்ந்துவிட பிரேமும் அவள் விழுந்து விடாமல் பிடித்து கொண்டான். திடீரென ஏற்பட்ட தாங்க முடியாத அதிர்ச்சியிலும் ஜெய் மேல் இருந்த நம்பிக்கையிலும் கிருஷ்ணா முகம் சிதைந்து விட்டது என ஜெய் கூறியதை பிரேம், சாவித்ரி இருவருமே நம்பிவிட்டனர். முக்கியமாக ஜெய் கொடுத்த கிருஷ்ணா உடைமைகள் எந்த சந்தேகத்திற்கும் வழியில்லாமல் பார்த்து கொண்டது. சாவித்ரி கதறியதை கேட்டபோது ஜெய்க்கு பாவமாகத்தான் இருந்தது. அதே நேரம் அவளால் நண்பன் பட்ட வேதனையும் அவன் கண் முன் வந்து போனது. மீண்டும் ஒருமுறை எதையும் நம்பி கிருஷ்ணாவை இதில் தள்ளுவதை விட இது இப்படியே முடியட்டும் என்று ஜெய்க்கும் தோன்றிவிட்டது. சாவித்திரியை அணைத்து கொண்டு சிறிது நேரம் அழுது கொண்டிருந்த பிரேம்தான் கடைசியில் கொஞ்சம் சுதாரித்தான். மனதை மிகவும் முயன்று மறக்க வைத்து கொண்டே அடுத்தடுத்த காரியங்களை கவனித்தான். கிரிஜாவிடம் மட்டும்தான் பிரேம் விஷயத்தை கூறினான். மற்றபடி இறுதி சடங்கெல்லாம் பிரேமும் ஜெய்யும் சேர்ந்து பார்த்து கொண்டனர். அன்று இரவே கிரிஜாவும் சண்முகமும் வந்துவிட்டனர். சுவரோரமாக அமர்ந்து நடுவீட்டில் இருந்த உடலையே கண்ணீர் கண்களுடன் விரித்து கொண்டு அமர்ந்திருந்த சாவித்திரியை பார்த்து கிரிஜாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. நொடியில் சுதாரித்து விட்டவருக்கு சாவித்திரி மனம் லேசாக மாறிவிட்டது என்று புரியத்தான் செய்தது. இருந்தும் கிருஷ்ணாவே இறந்த பின் அவள் மாறினால் என்ன, மாறாவிட்டால் என்ன என நினைத்தவர் அவள் அருகில் ஆறுதலாக அமர்ந்து கொண்டார். மறுநாள் காலை உடலை எடுக்கலாம் என்று முடிவு செய்திருந்தனர். ஜெய் ஹோட்டல் வேலையாட்களிடமும் சொல்லியிருந்தான். அவர்கள் அனைவரும் காலையில் வந்தனர். சற்றே அமைதியாக இருந்த வீட்டில் மீண்டும் அழுகுரல்கள், வேதனை குரல்கள் என அனைத்தும் ஒலிக்க ஆரம்பித்தது. அனைவரும் கிருஷ்ணா மேல் வைத்திருந்த பாசத்தை பார்த்து சாவித்திரிதான் குற்ற உணர்வில் கூனி குறுகி போய்விட்டாள்.
முந்தைய நாள்தான் ஊருக்கு வந்திருந்த நளினியும் கிருஷ்ணாவிற்கு அழைத்து அழைத்து ஓய்ந்து போய் காலையில் பிரேமிற்கு அழைத்து விட்டாள். அவள் அழைப்பை பார்த்த பிரேமிற்கோ அடுத்து அதுவும் ஒரு சோதனையாகத்தான் அமைந்தது. ராம் போனுக்கு என்னாச்சன்னா சாதாரணமாக கேட்ட சிறியவளிடம் கதறி விடாமல் விஷயத்தை கூற பிரேம் படாத பாடுபட்டு போனான். மெதுவாக அவன் விஷயத்தை கூற, அண்ணா ப்ளீஸ் விளையாடாதீங்க, ராமிடம் போனை கொடுங்க என்றுதான் நளினி கூறினாள். விளையாட்டாக இருந்திருந்தால் நல்லாதான்மா இருந்திருக்கும். ஆனால் இந்த பாவி நம்மையெல்லாம் ஏமாத்திட்டான்மா. கொஞ்ச நேரத்தில் உடலை எடுக்கிறோம்மா, வருவதானால் வா என்று விட்டு பிரேம் போனை வைத்து விட்டான். அனைத்தையும் ஜெய்யும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே சிறிது நேரத்தில் அழுது அழுது வீங்கி போயிருந்த முகத்துடன் நளினி வந்து சேர்ந்தாள். கேள்விப்பட்ட விஷயம் உண்மைதான் என உரைத்ததில், ராம் ராம் வந்துடுங்க ராம், உங்க கியூட்டி கூப்பிடுறேன், வந்துடுங்க ராம் என அவள் தலையில் அடித்து கொண்டு கதற அங்கிருந்த சில பெண்கள் அவளை சமாதானம் செய்து அமர வைத்தனர். உடலை எடுக்கும் நேரத்தில், ராம் இல்ல போகாதீங்க ப்ளீஸ் என்ற அலறலுடன் நளினி மயங்கிவிட அவளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஆண்கள் சென்று விட்டனர். யாரோ ஒருவன் உடலுக்கு கிருஷ்ணாவை நினைத்து கொள்ளி வைக்கப்பட்ட போது அதை பார்க்க சகிக்காமல் ஜெய் திரும்பிவிட்டான். மீண்டும் ஜெய்யும் பிரேமும் வீட்டிற்கு வந்தபோது வீட்டினர் மட்டும்தான் இருந்தனர். கடைசியாக வந்தவர்களிடம் ஜெய்யும் பிரேமும் பதில் சொல்லி அனுப்பி கொண்டிருக்க சாவித்திரியும் நளினியும் ஒரு பக்கம் ஓய்ந்து போய் அமர்ந்திருந்தனர். ஒரு கட்டத்தில் சாவித்திரியிடம் வந்த பிரேம், கொஞ்சம் முகம் அலம்பிட்டு வா சாவிமா ப்ளீஸ் என கெஞ்சலாக கூறி அவளை தானே தூக்கி அழைத்து சென்றான். வெளியில் தனியாக இருந்த பாத்ரூமில் அவள் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தபோது வீட்டின் பக்கவாட்டில் நின்று பேசிக் கொண்டிருந்த கிரிஜா சண்முகம் குரல் இருவர் காதுகளிலும் நன்றாக விழுந்தது. என்ன கிரிஜா, இந்த சாவித்திரி பொண்ணு இவன் செத்ததுக்கு போய் இப்படி அழுகுது என முகம் சுருங்க சலிப்புடன் சண்முகம் கேட்க, அது அவளோட குணங்க, அவளை சுயமா யோசிக்க விட்டிருந்தால் என்னைக்கோ அவனை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பா. அப்புறம் நமக்கு எப்படி சொத்து கிடைக்கும், அதான் அவளை என் கைக்குள்ளேயே வச்சிருக்கேன். அண்ணாக்கு வாரிசு இல்ல, பாதி சொத்தாவது நமக்கு வரும் என்ற நப்பாசையில் தானே அவளையே வளர்த்தேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த போது இந்த உருப்படாதவன் வந்து பெருசா குட்டையை குழப்பிட்டான். நானே இவனை துரத்தவே முடியாதோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையா செத்து தொலைஞ்சிட்டான். இனி இதுங்க ரெண்டையும் சுலபமா ஏமாத்திடலாம். அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். கிரிஜா பேசுவதை கேட்க கேட்க சாவித்திரிக்கு தலையே வெடித்து விடும் போல் இருந்தது. எத்தனை மோசமான பெண்மணியை நம்பி இருக்கிறோம் என்று நினைத்தாலே அவளுக்கு அசிங்கமாக இருந்தது. அவள் கோபத்துடன் நகரப்போக பிரேம் அவளை தடுத்து விட்டான். விடுங்க பிரேம் என கையை உருவிக்கொள்ள போராடியவளை வலுக்கட்டாயமாக உள்ளே இழுத்து வந்து விட்டான். அவர்கள் அறைக்குள் பிரேம் வர, ஏன் என்னை தடுக்கிறீங்க பிரேம், எவ்வளவு கேவலமானவங்க, என்னை எப்படியெல்லாம் ஏமாத்தியிருக்காங்க, நல்லா 4 வார்த்தை கேட்கிறேன் என கோபத்துடன் சாவித்திரி கத்த, கேட்டு என்ன பண்ண போகிறாய் சாவிமா, கிருஷ்ணா திரும்பி வந்துடுவானா என்றான் பிரேம் நிதானமாக. அவன் கேள்வியில் சாவித்திரி கோபம் எல்லாம் நொடியில் சரிந்துவிட்டது. பிரேம் என கலங்கிய கண்களுடன் அவள் கணவனை பார்க்க, உனக்குத்தான் அறிவிருந்திருக்கணும் சாவிமா, இப்போது சண்டை போட்டு பிரயோஜனமும் இல்லை. வாழும்போது நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிட்டான். அவன் செத்த வீட்டிலும் அவனை வைத்து சண்டை வேண்டாம், விட்டுடு சாவி, எல்லாம் முடிஞ்சு போச்சு வெறுமையாக கூறிவிட்டு பிரேம் அமர்ந்துவிட அவன் வார்த்தைகளில் இருந்த உண்மை தீயாக சுட்டதில் சாவித்திரியும் மீண்டும் கதறிக்கொண்டே அமர்ந்து விட்டாள். கிரிஜா பேசியதை ஜெய்யும் வேறு பக்கம் இருந்து கேட்டிருந்தான். அவனுக்கும் அதற்கு மேல் அந்த வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை. நேராக நளினியிடம் வந்தவன், உன்னை வீட்டில் விடவாமா, வர்றியா என்று கேட்க அவன் குரலை உணர்ந்து நிமிர்ந்தவள் மறுப்பாக தலை மட்டுமே அசைத்தாள். காலை குறுக்கிக் கொண்டு அதில் முகம் புதைத்து அமர்ந்திருந்தவள் மீண்டும் அதே நிலைக்கே சென்றுவிட ஜெய்யும் ஒரு பெருமூச்சுடன் எழுந்து விட்டான். நேராக பிரேமிடம் சென்றவன், நளினியை பார்த்து வீட்டில் விட்டுடுங்க சார், ஹோட்டலுக்கு 1 வாரம் லீவ் சொல்லிட்டேன், மீதியை நீங்க பார்த்துக்கோங்க, நான் இனி வரமாட்டேன், வேறு ஊருக்கு போறேன் என கூறிவிட, எங்கே போகிறாய் ஜெய் என்றான் பிரேம். தெரியல சார், இங்கே நான் வந்ததே கிருஷ்ணாவிற்காகத்தான், இனி இங்கு மட்டும் கண்டிப்பா வரவே மாட்டேன், பார்த்துக்கோங்க சார் என்று விட்டு கிளம்பிவிட்டான். அவ்வளவுதான், அன்றோடு எல்லாமே முடிந்திருந்தது. நேராக வீட்டிற்கு வந்தவன் கிருஷ்ணாவிடம் நடந்த அனைத்தையும் கூறினான். உன் அக்காவும் நளினியும் தான் ரொம்ப அழுதாங்கடா, அந்த கிரிஜா லேடி திருந்தவே இல்லை, உன் அக்கா மனசை சுலபமா மாத்திடுவாங்க போல, நீ பட்டதெல்லாம் போதும், எல்லாம் இன்றோடு முடிந்ததாகவே இருக்கட்டும், அவங்க அழுது தீர்த்துட்டு அவங்க வாழ்க்கையை பார்ப்பாங்க, நீ உன் வாழ்க்கையை பாரு, அதுதான் சரி என ஜெய்யே முடித்து விட்டான். சரியோ தப்போ எல்லாம் முடியட்டும் ஜெய், இனி இவர்கள் யார் வாழ்க்கையிலும் நான் இல்லை. ராமகிருஷ்ணன் என்பவன் இறந்து விட்டான், அவ்வளவுதான். உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணினான், புனேவில் நாம் பார்த்திருந்த ஹோட்டல் நாம் கேட்கும் விலைக்கு ஒத்துக்கொண்டாங்களாம், எல்லாம் பேசிட்டேன், அங்கே கிளம்புவோம் என கிருஷ்ணா கூறிவிட ஜெய்யும் உடனடியாக சம்மதித்து விட்டான். நளினி ரொம்பவும் நொந்து போயிட்டாடா என கடைசியாக ஜெய் கூற, இருக்கும் தானே ஜெய், நன்றாக பழகினோம் இல்லையா, கொஞ்ச நாள் வழி இருக்கும்,
அப்புறம் மறந்துடுவா என்றான் கிருஷ்ணா சாதாரணமாக. நீ அவளை மறந்து விடுவாயா கிருஷ்ணா? எல்லோரையும் உன்னால் மறக்க முடியுமா என ஜெய் அவன் கண்களை பார்த்து கேட்க மெலிதாக சிரித்தவன், எதுக்குடா மறக்கணும்? என் அன்பு, காதல் எல்லாமே உண்மை. எப்போதும் என் மனதோடு அவர்கள் நினைவுகள் இருக்கும் என்றான் கிருஷ்ணா தெளிவாக. அத்தியாயம் 27. தான் கிளம்பியவரை அனைத்தையும் நளினியிடம் கூறி முடித்தவன், அதற்கு மேல் இங்கே என்ன நடந்தது என்று நான் விசாரிக்கவில்லை கியூட்டி. காலப்போக்கில் எல்லாமே மாறிவிடும் என்று நினைத்து அப்படியே விட்டுட்டேன். அக்கா மாற்றம், உன் காதல், இது இரண்டுமே நான் எதிர்பார்க்காததுடா என்றான் கிருஷ்ணா மெதுவாக. அவன் பேசி முடிக்கும் வரை அவனையே பார்த்து கொண்டிருந்த நளினிக்கு இத்தனை தூரம் அவன் பேசிய பின்தான் அவன்தான் ராம் என்றே மனதில் அழுத்தமாக பதிந்தது. கொஞ்சம் எழுந்திரிங்க என்று கூறிக்கொண்டே அவளும் எழுந்து கொள்ள அவளை புரியாமல் பார்த்து கொண்டே கிருஷ்ணாவும் எழுந்தான். அவன் எழுந்ததுதான் தாமதம். நளினி அவனை ஓங்கி அறைந்து விட்டாள். அவள் அடித்த வேகத்தில் ஏய் கியூட்டி என அவன் கன்னத்தை மறைத்து கொள்ள இப்போதோ அவன் அடுத்த கன்னம் பழுத்தது. பாவி வலிக்குதுடி என அவன் இரு கன்னங்களையும் மூடிக்கொள்ள அவளோ அவன் சட்டையை கொத்தாக பிடித்தாள். மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? போக வேண்டும் என்றால் சும்மா போய் தொலைய வேண்டியதுதானே? யாராவது செத்தது போல் நாடகம் போடுவார்களா என கமறிய குரலாக இருந்தாலும் அவள் கோபத்துடனே கேட்க அவள் நிலை புரிந்தவன் நிதானமாகவே பதில் கூறினான். அதான் சொன்னேனே கியூட்டி, நான் இருப்பதையே அப்பாவின் துரோகத்தின் அடையாளமாகவும் அவமானமாகவும் தான் பார்த்தாங்க. என்றைக்கென்றாலும் அது மறையாதுதானே கியூட்டி? அக்கா போகும் இடத்திலெல்லாம் இந்த பேச்சு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க என்னை மனதார ஏற்றுக்கொள்ளாதவரை இது மாற வாய்ப்பே இல்லையேடா. அவங்க ரொம்பவும் நொந்து போகவும் தான் நான் இப்படி ஒரு முடிவே எடுத்தேன். நான் இல்லாமல் போனால் மட்டுமே என் பேச்சு நிற்கும் கியூட்டிமா. உன் விஷயத்தை பொறுத்தவரை உன் காதல் கொஞ்சம் தெரிந்திருந்தால் கூட உன்னை விட்டிருக்க மாட்டேன் கியூட்டி. நீ சொல்லவே இல்லையேடா. கிருஷ்ணா பேசியதில் இருந்த நியாயம் அவளுக்கு புரிந்தது. என்னதான் சொன்னாலும் நீங்க அப்படி ஒரு நாடகம் போட்டிருக்க கூடாது என்றவள் இன்னமும் மனதை சமன் செய்து கொள்ள முடியாமல் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன், சாரி கியூட்டி, வேண்டுமென்றால் உன் கோபம் போகும் வரை அடிச்சுக்கோ. நீயும் அக்காவும் துடிப்பதை பார்க்கும் போது இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ என்றுதான் தோணுது. சாரிடா ப்ளீஸ் கெஞ்சலாக கேட்டவனை சிவந்த கண்களுடன் நிமிர்ந்து பார்த்தவள், அடிக்க மாட்டேன் என்று நினைத்தீங்களாக்கும் என கேட்டுக்கொண்டே தன்னால் முடிந்தவரை அவனை தாக்கினாள். என் தப்பும் இருக்குதான், ஆனால் உங்களைத்தான் அடிப்பேன். நீங்க ரொம்ப மோசம் ராம். நான் மனதளவில் அன்றே செத்துவிட்டேன் தெரியுமா? வேறு யாருடனாவது கல்யாணம் அது இது என்று பேச்சு வந்திருந்தால் கண்டிப்பா செத்தே போயிருப்பேன். எல்லாம் உங்களால தான். போங்க, நான் மன்னிக்கவே மாட்டேன். மனதில் இருந்ததை எல்லாம் கொட்டி அழுது தீர்த்தவள் அவனை அடித்து கொண்டேதான் இருந்தாள். கை ஓய்ந்து அவளாக அடிகளை நிறுத்தும் வரை அவனும் அமைதியாக வாங்கி கொண்டான். ஒரு கட்டத்தில் அடிப்பதை நிறுத்திவிட்டு அவனை நேராக பார்த்தவள், ஐ லவ் யூ ராம், ஐ லவ் யூ என கூறிக்கொண்டே அவனை அணைத்து கொள்ள அவனும் அடுத்த நொடி அவளை அழுத்தமாக அணைத்து கொண்டான். மனபாரம் தீர கதறிக்கொண்டே இருந்தவளை, போதும் கியூட்டி, போதுண்டா என அவள் முதுகை நீவி சமாதானம் செய்தான் கிருஷ்ணா. அவள் சமாதானமாக வெகு நேரம் ஆனது. அதற்குள் வெளியில் போயிருந்த பிரேமும் சாவித்திரியும் வந்துவிட்டனர். அவர்கள் கார் வரும் சத்தம் கேட்க நளினியும் கிருஷ்ணாவும் சட்டென பிரிந்து விட்டனர். அண்ணியிடம் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ராம் என நளினி மெதுவாக கூற, இல்ல கியூட்டி, இப்போதைக்கு வேண்டாம். நான் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நான் ரூமுக்கு போறேன். அவங்க தூங்கியதும் வரேன். அப்புறம் பேசலாம் என்றவன் வேகமாக தன் அறைக்கு சென்று விட்டான். பிரேமும் சாவித்திரியும் வெளியிலேயே சாப்பிட்டு விட்டு வந்து விட்டதால் நேராக படுக்க சென்றனர். சாவித்திரி அழுது கொண்டிருந்த பவியை மடியில் போட்டு முதலில் தூங்க வைக்க, நீ இவளை தூங்க வை சாவி, நான் தருணை பார்த்துட்டு வரேன் என்று விட்டு மேலே வந்தான் பிரேம். நேராக கிருஷ்ணா அறைக்கு அவன் வர கிருஷ்ணாவும் சோஃபாவில் அமர்ந்து போனில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். சாப்பிட்டியா தருண்? நளினி சாப்பிட்டாளா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஏதாவது கோபப்பட்டாளா என பிரேம் கேட்க, இல்ல மாமா, 2 பேரும் சாப்பிட்டோம். அவள் கோபம் வேதனை எல்லாமே எனக்கு புரியும் மாமா. நான் அவளை சம்மதிக்க வைத்து விடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க என்றான் கிருஷ்ணா தெளிவாக. பார்த்து தருண், நளினி அழுத்தக்காரி, கவனம் என்று விட்டு கீழே சென்றான் பிரேம். மேலும் சிறிது நேரத்தில் பிரேம் சாவித்திரி அறையில் லைட்டெல்லாம் அணைக்கப்பட்டு அவர்கள் தூங்கிய பின் தான் கிருஷ்ணா நளினி அறைக்கு வந்தான். நளினியும் அவனுக்காகத்தான் காத்திருந்தாள். ஆமாம், அது என்ன பெயர் தருண் என அவள் முதல் சந்தேகம் கேட்க, அதுதான் என் அம்மா வைத்த பெயர் கியூட்டி. அப்பா பெயரும் தாத்தா பெயரும் சேர்த்து ராமகிருஷ்ணன் என்றுதான் அப்பா வைத்தார். அம்மா அந்த பெயர்கள் மேல் இருந்த மரியாதையில் செல்லமாக தருண் என்று தனியா வச்சுட்டாங்க. அம்மா மட்டும்தான் அப்படி கூப்பிடுவாங்களாம். அப்பா கிருஷ்ணா என்றே கூப்பிட்டு பழகிட்டார். அம்மா கூப்பிட்டு சில முறையே அவர் கேட்டதால் செல்ல பெயர் அவர் மனதில் பதியவே இல்லை. ஸ்கூலில் எல்லாம் ராமகிருஷ்ணன் என்றே கொடுத்திருந்ததால் அதுவே நிரந்தரமாகிவிட்டது.
வளர்ந்த பின் அம்மா இருந்த வீட்டுக்கு ஒரு முறை போனேன். அப்போ தற்செயலா பக்கத்து வீட்டு பெண்மணி சொல்லித்தான் எனக்கு இது தெரியும். அப்போ சும்மா கேட்டுக்கொண்டேன். இப்போ பெயர் மாற்ற வேண்டும் எனும் பொழுது அதுதான் டக்குன்னு தோணுச்சு. அதான் அப்படியே சொல்லிட்டேன் என்றான் கிருஷ்ணா. பெயருக்கே இவ்ளோ பெரிய கதையா? ஆட்டோமொபைல் எல்லாம் பொய் தான் இல்லையா என நளினியை யூகித்து விட, எஸ் கியூட்டி, ஹோட்டல் தான் நடத்துகிறோம் என்றான் கிருஷ்ணா. ஜெய் அண்ணா தான் உங்க கூட இருக்காரா? ஆமா கியூட்டி, உங்களை கோவிலில் பார்த்த அன்று நான் தான் அவனுக்கு ஃபோன் போட்டு வெளியே தங்க சொன்னேன். இப்போது கூட எல்லாம் தெரிந்த ஒரே ஆள் அவன்தான். இங்கே நடக்கும் அனைத்தும் அவனுக்கு தெரியும். அவர் உங்களை உண்மையை சொல்லிவிடு என்று சொல்லலையா? சொல்லத்தான் செய்கிறான். எனக்குத்தான் குழப்பமாவே இருக்கு கியூட்டி என்றான் கிருஷ்ணா. இன்னும் என்ன குழப்பம் ராம்? சாவித்ரி அக்காவை பார்க்குறீங்க தானே? நீங்க நல்லா இருக்கீங்க என்று தெரிந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா என நளினி கேட்க, சந்தோஷம் இருக்கும் என்று புரியுது கியூட்டி. பட் ஒன்று மட்டும் மாறவே மாறாது. நான் ராமச்சந்திரன் ஊருக்கு தெரியாமல் நடத்திய குடும்பத்தின் அடையாளம். அந்த பேச்சு மீண்டும் வரும். அவங்க தாங்குவாங்களா? மீண்டும் ஒரு நொடி இவன் ஏன் வந்தான் என்று அவங்களுக்கு தோன்றிவிட்டால் கூட கஷ்டம் கியூட்டி. அதைவிட நான் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதே சுலபம் இல்லையா என்றான் கிருஷ்ணா. இல்லை என்றுதான் தோணுது ராம். நளினி கூற்றில் அவன் அவளை புரியாமல் பார்த்தான். உங்களுக்கு தெரிந்ததை வச்சு நீங்க பேசுறீங்க ராம். உங்களுக்கு தெரியாததை நான் சொல்றேன். நீங்க இறந்ததாக நாங்கள் நம்பிய மறுநாள், அதாவது ஜெய் அண்ணா கிளம்பிய பின் அவங்க அழுத அழுகையை உடனிருந்து பார்த்தவள் நான். நான் தான் என் தம்பியை கொன்னுட்டேன். நான் பாவி என்று புலம்பிக்கிட்டே இருந்தவங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியல. எதுவுமே சாப்பிடாமல் அழுது அழுது அவங்களுக்கு மறுநாளே பிரசவ வலி வந்துடுச்சு. பிரசவம் பெரிய ரிஸ்கில் தான் நடந்தது. அப்போ கூட அண்ணாவிடம் நான் என் தம்பியிடம் போகிறேன் போல், நான் செத்தால் கவலைப்படாதீங்க என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ராம். எல்லாத்துக்கும் நான் உடன் இருந்தேன். குழந்தையை பார்த்து கூட அவங்க சந்தோஷப்படலை. கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அவங்க புலம்பல் நிற்கவே இல்லை ராம். எனக்கு என்னவோ வெறும் குற்ற உணர்வா தோன்றலை. இப்போ கூட பாருங்க, தம்பி உருவில் இருக்கும் ஒருத்தனுக்காகவே இப்படி துடிக்கிறாங்க. பழைய மனநிலை அவங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை ராம். கிட்டத்தட்ட 1 வருடம் உடனிருந்த அனுபவத்தில் சொல்றேன். நீங்க உண்மையை சொல்வதுதான் நல்லது. நளினி பேசியதை கேட்டு கிருஷ்ணாவும் குழம்பித்தான் போனான். சில நிமிடங்கள் அமைதியாக யோசித்தவனால் ஒரு திடமான முடிவெடுக்க முடியவில்லை. கொஞ்சம் டைம் கொடு கியூட்டி, யோசிக்கிறேன் என கிருஷ்ணா கூற, நளினியும் அதற்கு மேல் அவனை வற்புறுத்தவில்லை. மேலும் சில நிமிடங்கள் அமைதியிலேயே கழிந்தது. கிருஷ்ணா ஏதோ யோசித்துக் கொண்டே இருக்க, நளினியோ அவன் தோளில் அமைதியாக சாய்ந்து அமர்ந்திருந்தாள். அவன் மனம் வேறு எங்கோ இருந்தாலும் அவன் கைகள் அவளை ஆறுதலாக அணைத்து கொண்டுதான் இருந்தது. இன்னொரு முறை என்னை விட்டுட்டு போயிடாதீங்க ராம். தாங்கும் சக்தி சத்தியமா எனக்கு இல்லை. மெலிதாக ஒலித்த நளினி குரல்தான் அவனை கலைத்தது. போக மாட்டேன் கியூட்டி. நீ எப்போதுடா என்னை விரும்பினாய்? ஏன் சொல்லல என கிருஷ்ணா கேட்க, அவனை குற்ற உணர்வுடன் பார்த்து கொண்டேதான் நளினி தன் மனதை கூறினாள். எனக்கு முதலில் உங்கள் மேல் காதல் வரவில்லைதான் ராம். ஆனால் போக போக என்னையே அறியாமல் உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதன் விளைவுதான் இந்த பாட்டு, போட்டோ எல்லாம். கோவை போனோமே, அந்த நேரத்தில்தான் ஓரளவு காதலை உணர்ந்தேன். உடனடியாக சொல்ல வெட்கம் வேறு. அன்று உங்களை பார்க்கத்தான் வந்தேன். அங்கே என் ஃப்ரெண்டு யாரும் கிடையாது. உங்களுக்காகத்தான் வந்தேன். அப்பா கல்யாணத்தை பற்றி பேசிய போது அதில் பெரிதாக உடன்பாடு இல்லாமல் தான் சும்மா இருந்தேன். அங்கே நான் செய்ததுதான் பெரிய தப்பு ராம். உங்கள் உணர்வுடன் விளையாண்டுட்டேன். எப்படியும் நீங்க அதை நினைச்சு வருத்தப்படுவீங்க என்று தெரியும். ஊருக்கு வந்ததும் உங்களிடம் காதலை சொல்லிடணும் என்றுதான் நினைத்தேன். அதற்குள் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாமல் போய் முழு கவனமும் அவர் மேல போயிடுச்சு. அப்போதும் ஊருக்கு வந்ததுமே உங்களுக்குத்தான் அழைத்தேன்றாம். ஆனால் எனக்கு கிடைத்த செய்தி. அந்த நொடியை நினைத்தவள் உடல் இந்த நொடி கூட நடுங்கியது. வெறும் உடலை பார்த்தபோது நான் பட்ட அவஸ்தை உங்களுக்கு சொன்னால் புரியுமாறாம். ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம் குற்ற உணர்வு என்ற தவிப்பு. நீங்க இல்லை என்ற எண்ணம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுவிடும் என்று புரிந்தது. அப்படி ஆகக்கூடாது என்றுதான் அடம் பிடித்து இங்கே வந்தேன். இங்கே உங்கள் அறையில் இருப்பதுதான் என் உயிரை பிடித்து வைத்திருந்தது ராம். மனதை சொல்லாமல் போனோமே என்று நினைத்து நான் அழாத நாளே கிடையாது தெரியுமா? இன்னும் கூட என்னால் நம்ப முடியலை ராம். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். அவன் முகம் பார்த்து கண் கலங்க கெஞ்சலாக கேட்டவளை பார்த்து அவன் மனமும் கலங்கித்தான் போனது. அவளை மேலும் தனக்குள் இறுக்கிக் கொண்டவன், பண்ணிக்கலாம் கியூட்டி, சீக்கிரமே பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் மட்டும் கொடு. உடனே நீ சம்மதம் சொன்னால் சந்தேகம் வரும். கொஞ்ச நாளில் சம்மதம் சொல்லி உன் வீட்டிலும் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்னை விட்டுட்டு இனி நான் எங்கும் போக மாட்டேன் கியூட்டி. நிம்மதியா இரு என்றவன் அவள் நெற்றியில் மென்மையாக இதழ் ஒற்றினான். அவளை தன் கைவளைவில் இருந்து விடுவித்தவன், நீ படு கியூட்டி, தூங்கு. என் பாடல் எல்லாம் வேண்டாம், நானே இருக்கேன், நிம்மதியா தூங்கு என்றவன் அவளை படுக்க வைக்க அவளும் அவன் மடியிலேயே படுத்து கொண்டாள். கிருஷ்ணா மென்மையாக அவள் தலை கோதிக்கொண்டே இருக்க
பல நாட்களாக அவளுக்கு ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்த தூக்கம் இன்று ஆசையுடன் அவளை தழுவிக்கொண்டது. அத்தியாயம் 28. அடுத்து வந்த நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக சென்றது. ஒரு வாரத்தில் பவித்ராவின் முதல் பிறந்த நாள் வந்தது. அதை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அனைவரும் விரும்பினர். ஹோட்டலில் தேவைப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் முக்கால்வாசி முடிந்துவிட்டிருந்தது. எங்கே கிருஷ்ணா கிளம்பிவிடப் போகிறானோ என்ற எண்ணத்தில் சாவித்ரி அன்று அவனிடம் பேசினாள். பவிக்குட்டி பிறந்த நாளுக்கு இருப்பாய்தானே தருண், கிளம்பிவிட மாட்டாயே என சாவித்ரி கேட்க, இருப்பேன்கா, பவிக்காக மட்டும் இல்லை, என்னவளும் இங்கேதான் இருக்கிறாள், அவளையும் கொத்தி கொண்டுதான் கிளம்புவேன் என்று நினைக்கிறேன். பக்கத்தில் இருந்த நளினியை பார்த்து கொண்டே கிருஷ்ணா கூற, சாவித்ரியோ நளினி என்ன சொல்லப் போகிறாளோ என்ற பயத்துடன் அவளை பார்த்தாள். அதிசயமாக நளினி முகத்தில் லேசான வெட்கத்தின் சாயலை பார்த்ததும் சாவித்திரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர்கள் அருகில் அமர்ந்திருந்த பிரேமுமே அதை கவனித்தான். எதுவும் சொல்லாமல் நளினி எழுந்து சென்றுவிட, இங்கே என்ன நடக்குது தருண் என்றான் பிரேம் குழப்பத்துடன். அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு என்று சொன்னேனே மாமா, மற்றபடி எப்படி என்றெல்லாம் கேட்டு என் பர்சனல் காதல் கதையை நோண்டக்கூடாது. கண்டிப்பை விளையாட்டு போலவே அவன் கூறியதில் பிரேம் சிரித்து விட்டான். அதெல்லாம் நான் ஏன்பா கேட்க போறேன், நளினி வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற பயம் இருந்து கொண்டே இருந்தது. அவள் மனதார உன்னை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தால் அதைவிட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே இருக்காது என்றான் பிரேம். அதையேதான் சாவித்ரியும் கூறினாள். பவி பிறந்தநாள் முடியட்டும் மாமா, அதற்குள் நளினி வாயால் சம்மதம் சொல்ல வைத்து விடுவேன். அப்புறம் அவள் வீட்டில் பேசுவோம். என் சார்பா நின்று கல்யாணம் பண்ணி வைப்பீங்க தானே? இதெல்லாம் ஒரு கேள்வியா தருண், நீ மறுக்காமல் இருந்தால் சரிதான் என்றான் பிரேம். நான் மறுத்துவிட்டு தனிமரமாத்தான் நிற்கணும் மாமா. நான் நல்லவன் வல்லவன் என்று பட்டம் கொடுக்க யாராவது வேண்டாமா? இன்னும் 4-5 சேர்த்து பாராட்டினாலும் நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். கிருஷ்ணா பேசிய லட்சணத்தில் பிரேம் சாவித்ரி இருவருமே சிரித்து விட்டனர். நீ உண்மையாவே நல்லவன் தாண்டா, யாரு இல்லை என்று சொன்னது? எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். நீ மாப்பிள்ளையா லட்சணமா நளினிய சந்தோஷமா பாத்துக்கோ போதும் என்றான் பிரேம். உங்கள் அண்ணன் தங்கை பாசம் தாங்க முடியலையே என கிருஷ்ணா சலித்து கொள்ள, உங்க அக்கா தம்பி பாசத்தை விட கொஞ்சம் கம்மிதான்பா என்றான் பிரேம். எங்கள் பாசத்துடன் எல்லாம் எதையும் ஒப்பிடவே முடியாது என்னக்கா என சாவித்ரியையும் அவன் சேர்த்து கொள்ள, கண்டிப்பா கண்ணா என்றாள் அவள் மென்மையாக. இதமான பேச்சுக்களுடன் நாட்கள் அழகாகவே சென்றது. பவி பிறந்த நாளுக்கு அனைத்தும் மகிழ்ச்சியாகத்தான் தயார் செய்து கொண்டிருந்தனர். இடையில் வந்த ஒரு நாள் அனைத்தும் மாறிப்போனது. அடுத்த 2 நாளில் பவி பிறந்த நாள். அது சந்தோஷமான தினம்தான். ஆனால் இன்று மகிழ்ச்சியான தினம் இல்லையே. இந்த நாள் அவர்களை பொறுத்தவரை கிருஷ்ணா இறந்த நாள். பிரேம் காலையிலேயே வெளியே சென்று திதி கொடுத்துவிட்டு வந்தான். கிருஷ்ணாவும் நளினியும் அந்த நாளை மறந்தே விட்டிருந்தனர். காலையிலேயே இருவரும் ஹோட்டலுக்கு கிளம்பி சென்று விட்டதால் வீட்டில் நடந்தது அவர்களுக்கு தெரியாது. மதியம் இருவரும் வீட்டிற்கு வந்தபோது வீடே அமைதியாக இருந்தது. என்னாச்சு கியூட்டி, இத்தனை அமைதி? இந்த பிரேம் மாமா ஏன் ஹோட்டலுக்கு வரவே இல்லை? காரணம் கேட்டாலும் ஏதோ மழுப்பி விட்டார். என்ன நடக்குது என்று கேட்டுக்கொண்டே கிருஷ்ணா நடக்க, எனக்கும் தெரியலையே ராம் என்றவளுக்கு உண்மையாகவே அந்த நாள் நினைவில்லை. ஆனால் தன் அறையில் கிருஷ்ணா படத்தை வெறித்து கொண்டு நின்றிருந்த சாவித்திரியை பார்த்ததும் நளினிக்கு சட்டென நினைவு வந்துவிட்டது. அவள் அறையில்தான் சாவித்ரி பிரேம் இருவருமே இருந்தனர். சாவித்ரி கிருஷ்ணா படத்தையே பார்த்து கொண்டு நின்றிருக்க, வா சாவிமா, நீ காலையிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடலடா, சொன்னா கேளு வா என பிரேம் மெதுவாக அவளை அழைத்து கொண்டிருந்தான். நான் கொலைகாரி இல்லையா பிரேம்? கிருஷ்ணா படத்தை பார்த்து கொண்டிருந்தவள் கண்கள் அதை விட்டு நகரவே இல்லை. வேண்டா சாவிமா, அவனுக்கு நடந்தது விபத்துடா, சொன்னா புரிஞ்சுக்கோயேன். பிரேம் குரலில் எட்டி பார்த்த சிறு சலிப்பே இதை அவன் முதல் முறை சொல்லவில்லை என்று உணர்த்தியது. உங்களுக்கு தெரியுமா? மீண்டும் சாவித்திரியிடம் அதே வெறுமையான குரல். ஜெய் உன் முன்னால் தானேமா சொன்னான். சொன்னான் தான் பிரேம். அந்த விபத்துக்கு நான் காரணமாக இருந்திருக்கத்தானே அதிகம் வாய்ப்பிருக்கு. ஒரு முறை கிருஷ்ணா என்னிடம் உங்கள் கண்ணுக்கே படாத தூரம் போயிடுவேன் என்று சொன்னான் தெரியுமா பிரேம்? அதான் போயிட்டா. யார் என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது பிரேம். அவன் ஆயுளை குடித்த பங்கு எனக்கு இருக்கு. நான் கொலைகாரி. என்னால் பாதிக்கப்பட்டவன் செத்தே போயிட்டான். ஆனா என்ன பாருங்க, புருஷன் குழந்தை அவனைப் போலவே ஒருவன், அவனுடன் மகிழ்ச்சி என்று சந்தோஷமாக இருக்கிறேன். நான் எவ்வளவு கேவலமானவள் இல்லையா பிரேம்? கிருஷ்ணா படத்தை மெலிதாக தடவி கொண்டிருந்தவள் உணர்வுகளற்ற குரலில் பேசிக்கொண்டே போக, அவள் பேசுவதை கேட்டு அங்கிருந்த அனைவருக்குமே அவள் மனநிலை நினைத்து பயமாகத்தான் இருந்தது. அதிலும் கிருஷ்ணாவிற்கு அன்று நளினி கூறிய வார்த்தைகளில் இருந்த உண்மை மெதுமெதுவாக புரிந்தது. சாவிமா, ஏதேதோ யோசித்து குழப்பிக்கொண்டே இருந்தால் எதிர்காலம் நரகமாத்தான் இருக்கும். விடுடா. பிரேமின் சமாதான மொழிகள் சாவித்திரிக்கு கொஞ்சமும் தேவைப்படவில்லை. மாறாக அவளுக்கு மேலும் கோபம்தான் வந்தது.
எப்படி விடட்டும் பிரேம்? என்ன செய்தாலும் கிருஷ்ணா திரும்ப வருவானா என கேட்டுக்கொண்டே வேகமாக அவன் புறம் திரும்பியவள் கண்கள் இப்போது கன்றி சிவந்திருந்தது. இத்தனை நேரம் அவள் கட்டுப்படுத்தி வைத்திருந்த அழுகையின் வெளிப்பாடு அது. நான் சாகும் வரை ஒரு நொடி கூட கிருஷ்ணாவை மறந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது பிரேம். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி வந்தாலும் நான் முழுதாக அனுபவிக்க மாட்டேன். இந்த வழி இல்லாமல் நான் ஒரு நாள் கடந்தால் கூட அது பெரிய பாவமாகிவிடும். என்னை போன்றவள் வேண்டாம் என்று நினைத்தால் தாராளமா போயிடுங்க. பவியையும் கூட்டிக்கிட்டு போங்க. பாவம் செய்தவள் நான் மட்டும்தான் அனுபவிக்கணும். ஒவ்வொரு நொடியும் நான் வலியுடன் தான் வாழணும் பிரேம். எனக்கு அந்த தண்டனை கண்டிப்பா வேணும். வேணும் தானே? சொல்லுங்க. நான் செத்தால் இவன் திரும்பி வருவான் என்றால் செத்து கூட போவேன் பிரேம். என்னால முடியலையே. சாதாரணமாக பேச ஆரம்பித்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வின் பிடியில் அகப்பட்டு கதறிவிட்டாள். கடைசியாக அவள் தலையை பிடித்துக்கொண்டு தரையில் அமரவும் பிரேம் மட்டும் இல்லாமல் நளினி, கிருஷ்ணாவும் பதறி அவனிடம் ஓடி வந்தனர். சாவிமா, அண்ணி, அக்கா என மூவரும் பதட்டத்துடன் அவளை சூழ்ந்து கொள்ள, அதே நேரம் கீழே தூங்கிக் கொண்டிருந்த பவியும் அழுதது. குழந்தையை பாரு கியூட்டி என்ற கிருஷ்ணா குரலில் இருந்த மாற்றத்தை முதலில் பிரேம் தான் கவனித்தான். பிரேம் அதிர்ந்து அவனை பார்க்க, கிருஷ்ணாவோ பிரேமை கவனிக்காமல் சாவித்திரியை தான் பார்த்து கொண்டிருந்தான். நளினி வேகமாக கீழே இறங்கி சென்றுவிட கிருஷ்ணா சாவித்திரி அருகில் அமர்ந்து விட்டான். சாரிக்கா, நளினி சொன்னபோது எனக்கு புரியல, இப்போதான் புரியுது. இங்க பாருங்க என கிருஷ்ணா மெதுவாக கூற, சாவித்திரி எதையும் கிரகிக்கும் முன் பிரேம் கண்டுபிடித்து விட்டான். கிருஷ்ணா என அதிர்ச்சியுடன் பிரேம் அழைக்க, அவன் குரலில் நிமிர்ந்தவன், நான்தா மாமா என்றான் மெதுவாக. அவர்கள் இருவரும் பேசியது ஒருவாறு தலையில் ஏற, அத்தனை நேரம் அழுது கொண்டிருந்த சாவித்திரி ஒன்றும் புரியாமல் நிமிர்ந்தாள். அவள் கவனம் திரும்பிவிட்டதை உணர்ந்து கிருஷ்ணா அவள் புறம் திரும்பினான். சாரிக்கா, சத்தியமா சாரி. இந்த அளவு உங்கள் மனம் பாதிக்கப்படும் என்று நான் கொஞ்சமும் நினைக்கலக்கா. என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். மாறி மாறி அவன் கேட்ட மன்னிப்பும் அவன் குரலும் பிரேம், சாவித்ரி இருவருக்குமே உண்மையை உணர்த்தியது. ஜெய் சொன்னது பொய்யா என பிரேம் கேட்க, ஆமா மாமா என்றான் கிருஷ்ணா தலை குனிந்து. எவ்வளவு பெரிய பொய்? ஏண்டா? உங்களுக்கு தெரியும் மாமா. பிரேமை நேராக பார்த்து கிருஷ்ணா கூற, அவன் எந்த விளக்கமும் கொடுக்க தேவையே இல்லாமல் பிரேமிற்கு புரிந்து போயிற்று. கடைசியாக சாவித்திரி விட்ட வார்த்தைகளின் விளைவுதான் அனைத்தும். இருந்தாலும் அந்த அளவு போகணுமாடா? என்னிடமாவது சொல்லியிருக்க கூடாதா? ஆற்றாமையுடன் பிரேம் கேட்க, மொத்தமாக நான் இல்லை என்றே இருக்கட்டும் என்றுதான் நினைத்தேன் மாமா. அக்கா மாற்றம், கியூட்டி காதல் எதுவுமே நான் எதிர்பார்க்காதது. எல்லாமே சரியாகிடும். அக்கா நிம்மதியாக இருப்பாங்க என்று நினைத்தேன். அவன் கூற்றை பிரேமால் மறுக்க முடியவில்லை. அப்போதைய சூழ்நிலை அதுதானே. இருவருமே சாவித்திரியை பார்க்க, அவளோ இன்னமும் கண் சிமிட்ட கூட தோன்றாமல் கிருஷ்ணாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அக்கா என கிருஷ்ணா மெதுவாக அழைக்க, கிருஷ்ணா என்ற அவள் குரல் அத்தனை மென்மையாக ஒலித்தது. அவன் கன்னத்தை மெதுவாக தடவி பார்த்தவள், நீ என் கிருஷ்ணா தானா? உனக்கு ஒன்றும் இல்லையா? நல்லாதான் இருக்கியா என மெதுவாக கேட்க, நல்லாதாக்கா இருக்கேன், ஒண்ணுமே இல்லை என்றான் கிருஷ்ணா அழுத்தமாக. அவனை மேலும் ஆராய்வது போல் பார்த்தவள் அவன் கைகளை எடுத்து அழுத்தமாக பிடித்து கொண்டாள். அவளால் அதிகம் பேச முடியவில்லை. அவள் தன் வாழ்க்கையில் முடிந்து போய்விட்டது என்று நினைத்து மரண வேதனையில் துடித்து கொண்டிருந்த அத்தியாயம் இப்போது சுத்தமாக எதிர்பாராத விதமாக அழகாக தொடர்ந்தது. அந்த உணர்வு குவியலில் வார்த்தைகளுக்கு சட்டென இடமில்லாமல் தான் போனது. கிருஷ்ணா கையை பிடித்திருந்தவள் சிறிது நேரம் அதில் முகம் புதைத்து அமைதியாக அமர்ந்திருந்தாள். அந்த நொடியை உள்வாங்கிக் கொள்ள அவளுக்கு அவகாசம் தேவைப்பட்டது. அவனிடம் எந்த வாக்குவாதமும் அவள் செய்யவில்லை. அவன் எடுத்த அனைத்து முடிவிற்கும் அவள்தானே காரணம். எந்த நியாயமும் அவள் கூற விரும்பவில்லை. சில நிமிடங்களுக்கு பின் மெதுவாக நிமிர்ந்தவள் அவன் கைகளை விட்டுவிட்டு, அக்காவை மன்னிச்சுடு கிருஷ்ணா. தவறான வளர்ப்பு, தவறான போதனைகள் என்றே இருந்து விட்டேன். சுய அறிவு கொஞ்சமாவது இருந்திருக்கணும். பெரிய தப்புதான். என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுப்பா, நான் ஏத்துக்கிறேன் என கை கூப்பி அவன் கண்களை பார்த்து மன்னிப்பு வேண்ட, அக்கா ப்ளீஸ் என அவள் கையை அழுத்தமாக பிடித்து இறக்கிவிட்டான் கிருஷ்ணா. எனக்கு உங்கள் மேல் கோபமே இல்லைக்கா. உங்கள் நிலையில் நான் இருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பேன். நான் தான் அவசரப்பட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். இப்போ எல்லாம் மாறிடலையா? அப்போதும் மாறி இருக்கும். என் அவசரம்தான் இவ்வளவு வழிக்கு அடித்தளமாகி போச்சு. எல்லாமே விட்டுடுவோமே. அழகான எதிர்காலம் இருக்குக்கா. சந்தோஷமா வாழலாம். மெலிதாக அவள் கைகளை பிடித்து கொண்டே கூறினான் கிருஷ்ணா. என்னை மன்னித்து விட்டாயா கிருஷ்ணா? கோபம் இல்லை என்றெல்லாம் சொல்லாமல் பதில் சொல்லு என சாவித்திரி மீண்டும் அழுத்தமாக கேட்க, அவளை பார்த்து மெலிதாக சிரித்தவன், சரிக்கா, மன்னிச்சிட்டேன் என்றான். அதுவும் அவளுக்காக மட்டுமே. அவள் மன அமைதிக்காக அவன் எதுவும் செய்ய தயாராகத்தான் இருந்தான். அதை உணர்ந்து அவள் மனமும் நெகிழ்ந்து போயிற்று. உனக்கு என்னை பிடிக்கும் தானே கிருஷ்ணா?
பாவமாக கேட்டவளை பார்த்தவன், ரொம்ப பிடிக்கும்க்கா, இதெல்லாம் ஒரு கேள்வியா என்றான் மென்மையாக. அப்போ நான் ஒன்று கேட்பேன், உன்னால் முடியும் என்றால் செய், இல்லை என்றால் பரவாயில்லை, நான் வற்புறுத்த மாட்டேன் என சாவித்திரி தொடங்க, சொல்லுங்கக்கா என்றான் கிருஷ்ணா. என்னுடனேயே இருப்பாயா கிருஷ்ணா, எனக்கு தம்பியா நீ வேண்டும், இனி ஊரார் பேச்சுக்கெல்லாம் நான் ஒரு மதிப்பும் தரமாட்டேன். அன்று நீ கிரிஜா அத்தைக்கு சொன்ன பதில்தான் இனி எல்லோருக்குமே. நீ, நான், உன் மாமா, நளினி எல்லோரும் இங்கேயே இருக்கலாம். ஹோட்டல் எல்லாம் நீயே பார்த்துக்கோ கிருஷ்ணா, இது உனக்குரியது, உன் பெயரில் தான் இருக்கணும், உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இது என் ஆசை கிருஷ்ணா. இல்லை, என்னுடன் இருக்க பிடிக்கவில்லை என்றாலும் என்னால் புரிந்து கொள்ள முடியும்பா. அடிக்கடி பார்க்க அனுமதி கொடுத்தால் போதும் என்றாள் சாவித்ரி நிதானமாக. அவள் அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்கவில்லை, அது அவள் பேச்சிலேயே தெரிந்தது. இப்போது அவன் மறுத்தால் நிச்சயம் அவள் வருந்துவாள். அவளுக்காக மட்டும்தான் கிருஷ்ணா எப்போதுமே யோசிப்பான். இப்போதும் அப்படித்தான் யோசித்தான். உங்கள் ஆசை அதுதான் என்றால் நான் மறுக்க ஒன்றுமே இல்லைக்கா. எனக்கும் இதைவிட என்ன பெரிய ஆசை இருந்துவிடப் போகிறது? ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஹோட்டல் பொறுப்பு என்னிடம் இருந்தாலும் சொத்து சமபங்காகத்தான் இருக்கும். என் பெயரில் மொத்தமாக மாத்திரேன் என்று எந்த அடமும் பிடிக்கக்கூடாது என கிருஷ்ணா கராராக கூற, இவர் சம்பாத்தியம் எனக்கு இருக்கும் கிருஷ்ணா, இது முழுக்க உன் உழைப்புதான் என்றாள் சாவித்ரி. என் அக்காவிற்கு என் உழைப்பு இருக்கக்கூடாது என்று ஒரு சட்டமும் இல்லை. சம பங்கு என்றால் நான் சந்தோஷமா இருப்பேன், இல்லைனா போறேன் போங்க என கிருஷ்ணா எழுந்துவிட அவன் பின்னாடியே வேகமாக சாவித்திரியும் எழுந்தாள். அவன் முகத்தில் இருந்த குறும்பு சிரிப்பு அவனுக்கு எதிரில் குழந்தையுடன் நின்றிருந்த நளினிக்குத்தான் தெரிந்தது. அப்படியே அக்காவை விட்டுட்டு இவர் போயிட்டாலும் என கிண்டலாக நினைத்து அவள் சிரித்து கொள்ள, கோபப்படாதேடா என்றாள் சாவித்ரி வேகமாக. என்னை மனதார தம்பியா ஏத்துக்கிட்டீங்க என்றால் நான் சொன்னதுக்கு ஒத்துக்கோங்க என அவன் மீண்டும் சீரியஸாக கூற, சரிப்பா உன் இஷ்டம், எல்லோரும் ஒன்றாக இருந்தாலே போதும் என்றாள் சாவித்ரி. இவன் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருந்தால் இந்த காட்சி 1 வருடம் முன்பே நடந்திருக்கும். அதற்குள் எத்தனை ஆர்ப்பாட்டம், வலி, மனதால் ஒரே அடியா நொந்துட்டோண்டா. விளையாட்டாக ஆரம்பித்த பிரேமால் அதேபோல் முடிக்க முடியவில்லை. அவன் கண்கள் தானாக கலங்கிவிட, சாரி மாமா என அவனை அணைத்து சமாதானம் செய்தான் கிருஷ்ணா. மா மா என்ற பவித்ராவின் குரல் அனைவர் கவனத்தையும் கலைத்தது. அதில் சாவித்ரி, கிருஷ்ணா இருவருமே அவள் புறம் திரும்ப, சிறியவளோ கிருஷ்ணாவிடம்தான் தாவினாள். அவளை வாங்கி கொண்டவன், அடடா, இந்த பெரிய மனுஷியை கவனிக்காம விட்டுட்டோமா, சாரிடா என அவளை கொஞ்ச, தன்மேல் கவனம் திரும்பியதில் அவளும் மாமன் தோள் மேல் ஏறிக்கொண்டு கைதட்டி சிரித்தாள். சிறியவள் முகத்தில் இருந்த சிரிப்பு அனைவர் முகத்திலும் ஒட்டிக்கொள்ள, பல நாட்களுக்கு பின் அந்த வீடு அழகான புன்னகையில் நிறைந்தது. அனைவர் மனமும் அந்த நொடி முழுதாக நிறைந்திருந்தது. சில மாதங்களுக்கு பின், ஹே பவிக்குட்டி, ஓடாதடி என கத்திக்கொண்டே வந்து கிருஷ்ணா அவளை வேகமாக தூக்க, அதே நேரம் ஜெயும் அங்கே வந்து பவித்ராவை வாங்கி கொண்டான். கல்யாண மாப்பிளையா லட்சணமா ஒரு இடத்துல உட்கார முடியாதடா உன்னால, பவிக்குட்டியை காஜலிடம் தானே கொடுத்திருந்தேன், அவள் எங்கே என்றான் ஜெய் சுற்றிலும் பார்த்து கொண்டே. யாரோ கூப்பிட்டாங்க என்று போனாடா, உன்னையெல்லாம் அவள் விரும்பவே பெருசு, எதுவும் கோபமெல்லாம் பட்டு மாட்டிக்காத என கிருஷ்ணா சிரித்து கொண்டே எச்சரிக்க, ஜெய்யும் வெட்கமே இல்லாமல் அது என்னவோ உண்மைதான் என ஒத்துக்கொண்டான். உள்ளவா ஜெய், உன்னிடம் கொஞ்சம் பேசணும் என்று கிருஷ்ணா கூப்பிட, ஜெய்யும் பவித்ராவை தூக்கி கொண்டு மணமகன் அறைக்குள் வந்தான். ஜெய்யிடம் சில பத்திரங்களை கொடுத்த கிருஷ்ணா, நம் புனே ஹோட்டல் முழுசா உன் பெயருக்கே மாத்திட்டேன் ஜெய், நான் இங்கேயே தான் இருக்க போறேன், உனக்கு காஜல் அந்த ஊர் பெண் என்பதால் அங்கே இருப்பதுதான் நல்லது, புரியுது தானே என கிருஷ்ணா கூற, நீ இப்படி செய்யாமல் இருந்தால் தான் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன் என்றான் ஜெய் சலிப்புடன். நீ வரவேண்டாம், அந்த ஹோட்டலில் உன் முதலீடும் இருக்கு, அதற்கான சரியான பணத்தை நான் சீக்கிரமே தந்துடுவேன், நீ வாங்கிக்கணும் என்ற ஜெய் கிருஷ்ணா குறுக்கே ஏதோ பேச வர, நோ கிருஷ்ணா, நீ வாங்கிக் கொள்ள சம்மதித்தால் மட்டும்தான் இதை நான் ஏத்துப்பேன் என்றான் அழுத்தமாக. சரிடா, ஒரே அடியா வருத்திக்காத, நான் போட்ட பணத்தை கொடு போதும், இதற்கு மேல் வாதாடக்கூடாது, மீதியெல்லாம் உன் கல்யாணத்துக்கு என் பரிசா வச்சுக்கோ. டேய், இன்னைக்கு உனக்குத்தான் கல்யாணம், அது நினைவாவது இருக்கா என ஜெய் தலையில் அடித்து கொள்ள, ஆமாம், உனக்கு கல்யாணமே ஆகாது பாரு, 1 மாசமோ 2 மாசமோ மாட்டத்தானே போற என்றான் கிருஷ்ணா கிண்டலாக. கிருஷ்ணா, உன் ஐயர் கூப்பிடுறாரா என கூறிக்கொண்டே வந்த பிரேம் பவியை தன் கையில் வாங்கி கொண்டான். போலாம் மாமா, நான் எப்போதோ ரெடி என்று கூறிக்கொண்டே கிருஷ்ணா எழுந்துவிட, பொறுமைடா, அசிங்கமா பறக்காத என்றான் ஜெய். என் கியூட்டியை பார்க்க நான் பறக்காமல் யார் பறப்பாங்களாம், வெட்டியா பேசாம சீக்கிரம் வாங்க என்று விட்டு அவன் முன்னால் சென்று விட, வாங்க சார் கூட போவோம், அவசரத்தில் தாலியை ரூமுக்கே போய் கட்டிட போறான் என கிண்டல் செய்து கொண்டே வேகமாக நடந்தான் ஜெய். பல கஷ்டங்களை தாண்டி வந்த மகிழ்ச்சி குறைவதே இல்லை போல் அவர்கள் குடும்பத்திற்கு பெருகி கொண்டேதானே போனது. கிருஷ்ணா மேடையில் அமர்ந்த சில நிமிடங்களில் நளினியையும் அழைத்து வந்தனர்.
கிருஷ்ணா பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்திருந்த புடவையில் அழகு பதுமையாக வந்தவளை பார்த்து அவன் மனம் முழுதாக நிறைந்து போயிற்று. அவன் முடிந்தது என்று நினைத்த அனைத்து உறவுகளும் இன்று அவன் கைகளுக்குள். இதைவிட அவனுக்கு வேறு என்ன மகிழ்ச்சி இருந்துவிடப் போகிறது? சாவித்ரி, நளினி, அன்னை ருக்மணி, காஜல் அனைவரும் நளினியை அழைத்து வந்து அமர வைத்தனர். கிருஷ்ணா சார்பாக பிரேமும் சாவித்திரியும் சேர்ந்து பெண் கேட்டபோது நளினி பெற்றோருக்கு மறுக்க காரணமே இருக்கவில்லை. ஏற்கனவே பிரேம் குடும்பம் அவளை நன்றாக பார்த்து கொள்கின்றனர் என நளினி கூறியிருந்ததால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் சம்மதித்து விட்டனர். தன் அருகில் அமர்ந்த நளினி கைகளை ரகசியமாக பிடித்து கொண்ட கிருஷ்ணா, அழகா இருக்க கியூட்டி என அவள் காதருகில் கூற அவளோ வெட்கத்துடன் மேலும் குனிந்து கொண்டாள். என்ன பாரங் கியூட்டி ப்ளீஸ் என கிருஷ்ணா கெஞ்சலாக கேட்க கண்களை மட்டும் நிமிர்த்தி ஆழமாக அவள் பார்த்த பார்வையில் இருந்த காதல் அவனை முழுதாக கட்டி போட்டது. கெட்டிமேளம் கெட்டிமேளம் என சத்தமாக கூறி ஐயர் தாலியை கொடுக்க கிருஷ்ணாவும் அதை வாங்கி மனதார தன்னவளுக்கு கட்டி அவளை தன் சரிபாதியாக ஏற்றுக்கொண்டான். திருமண சடங்குகள் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. மணமக்களை சாப்பிட அழைத்துச் செல்ல உணவில் இருந்த ஸ்வீட்டை சுவைத்த நளினி ஏதோ தோன்ற கணவனை நிமிர்ந்து பார்த்தாள். நீங்க செஞ்சீங்களா ராம் என அவள் சரியாக கேட்க, புத்திசாலி கியூட்டி என்றான் கிருஷ்ணா குறும்பு புன்னகையுடன். கல்யாண மாப்பிளையா லட்சணமா அடங்கி இருக்கவே மாட்டேங்களா? மென்குரலில் பொய்க்கோபத்துடன் அவள் கேட்க, என் கல்யாணத்தில் என் சமையல் இல்லாமல் எப்படி கியூட்டி என்றான் அவன் காலரை தூக்கிவிட்டு கொண்டே. இதுக்கு பெயர்தான் தற்பெருமை. இருக்கட்டுமே, என்ன தப்பு? தப்பே இல்லை போங்க என அவள் சலித்து கொள்ள அவர்கள் இருவரும் மென்குரலில் பேசிக்கொள்வதையும் சிரித்து கொள்வதையும் கேமராக்கள் அழகாக படம் பிடித்து கொண்டிருந்தது. அவன் திருமணத்திற்கு ஹோட்டலில் வேலை செய்யும் அனைவரும் வந்திருந்தனர். தருணாக வந்தவனை தன் தம்பி கிருஷ்ணா இடத்திலேயே சாவித்திரி வைத்துவிட்டாள் என அவர்களை யூகித்து கொண்டனர். கிருஷ்ணாவோ பிரேமோ எந்த மறுப்பும் கூறவில்லை. அவர்கள் யூகத்துக்கே விட்டுவிட்டனர். அன்றிரவு கிருஷ்ணா அறையில் அவர்களுக்கு முதலிரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நளினி வந்தபோது கிருஷ்ணா தன் அறையில் இருந்த தன் படத்தைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். உள்ளே வந்த நளினியும் சாவித்திரி கொடுத்த பாலை ஓரமாக வைத்துவிட்டு அவன் அருகில் வந்தாள். மனைவியை உணர்ந்து அவளை ஒற்றை கையால் அணைத்து கொண்ட கிருஷ்ணா, ரொம்பவும் அழகா எடுத்திருக்கிற கியூட்டி என்றான் மென்மையாக. இந்த போட்டோவை இங்கே மாட்டும்போது நீ என்னுடனேயே வந்து விடுவாய் என அத்தனை நம்பிக்கை. நான் விரும்பும் பெண்ணை என்னை ரசிக்கிறாள் என அப்படி ஒரு மகிழ்ச்சி. எதுவுமே இல்லை என்று ஒரே நொடியில் தோன்றவும் தான் தடுமாறிட்டேன் கியூட்டி, சாரிடி என்றவன் இப்போது அவள் புறம் திரும்பி அவளை முழுமையாக அணைத்து கொண்டான். விடுங்க ராம், நான் சொல்லி இருக்கணும். சில சமயம் முக்கிய முடிவுகளை சூழ்நிலைகள் கையில் எடுத்துக்கொள்ளும் ராம். நமக்கு நடந்தது அதுதான். இனி சூழ்நிலையெல்லாம் எதுவும் கையில் எடுக்கக்கூடாது கியூட்டி, நான் தான் கையில் எடுப்பேன் என்றவன் அவளை அழுத்தமாக அணைத்து தூக்க அதற்கு மேல் அங்கு பேச்சிற்கு இடமில்லாமல் போனது. நினைவில் மட்டுமே உறைந்து போகும் என அவர்கள் நினைத்த காதல் இன்று நிஜத்திலும் அழகாய் கைகூடியது. சுபம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுடுங்க. மீண்டும் ஒரு அழகான நாவலில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.